ஆர்கெஸ்ட்ரேஷன் டூல் அப்படி சொல்லியிருக்காரு. கரெக்டா? ஆர்கெஸ்ட்ரேஷன் டூல். ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் டூல் அப்படின்னு என்னது? டீலிங் வித் மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் தான் ஆர்கெஸ்ட்ரேஷன் டூல். ஏன் டீலிங் வித் மல்டிபிள் கண்டெய்னர்ஸ்னா டாக்கர் கூட தான் டீலிங் வித் மல்டிபிள் கண்டெய்னர்ஸ். மேனேஜிங் என்ன பண்ணலாம்? ஓகே ஓகே லைக் எந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி பிளகின்ஸ் சொல்றீங்க? பிளகின்ஸ் தேவை, லைக் தேர்ட் பார்ட்டி பிளகின்ஸ் எதுவுமே தேவையில்லை. எது நம்மளுக்கு எதுக்காக நம்ம கியூபர்னெட்டிஸ் அச்சீவ் பண்றோம், டாக்கர் ஃபார்ம் இருக்கு. ஆனா டாக்கர் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அது ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் தான் மேனேஜ் பண்ண போகுது. ஆர்கெஸ்ட்ரேஷன்னா இட் இஸ் கோயிங் டு மேனேஜ் மல்டிபிள் கண்டெய்னர்ஸ். அதாவது ஒரு மல்டிபிள் திங்ஸ் நம்ம சொல்றோம்னா மல்டிபிள் திங்ஸ் நான் மேனேஜ் பண்றேன் அப்படின்னாலே அது ஆர்கெஸ்ட்ரேஷன் கீழே தான் வரும். ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றேன், மல்டிபிள் திங்ஸ் நான் மேனேஜ் பண்ணாலே அதை எது கீழே வரும்னா ஆர்கெஸ்ட்ரேஷன் கீழே தான் வரும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இந்த ஆர்கெஸ்ட்ரேஷனுக்குலாம் நான் போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே மோனோலித்திக் மைக்ரோ சர்வீசஸ் இது எல்லாமே ஐடியாஸ் இருக்கா? மோனோலித்திக் என்ன மைக்ரோ சர்வீஸ் என்ன சொல்லி ஐடியாஸ் இருக்கா? இப்போ நம்ம எப்பவுமே நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷனுக்காக ஒர்க் பண்ண போறோம். கரெக்டுங்களா? ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள போயிட்டு ஒர்க் பண்ண போறோம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த சிடிஎஸ் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனுக்கு நான் ஒர்க் பண்ண போறேன். சரிங்களா? இந்த சிடிஎஸ் கம்பெனி நோக்கி என்ன வரும்னு சொல்லி கேட்டீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வரும். ப்ராஜெக்ட்ஸ் இந்த சென்ஸ் அப்ளிகேஷன்ஸ் செய்யற மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வரும். அப்போ நம்ம ஒர்க் பண்ண போறது முழுக்க இந்த ஃபியூச்சர்ல நம்ம ஒர்க் பண்ண போறது எந்த அப்ளிகேஷனுக்காக சொல்லி கேட்டீங்கன்னா எந்த அப்ளிகேஷன்? ஒரு வெப் அப்ளிகேஷன். என்ன அப்ளிகேஷன்? இன் ஃபியூச்சர் we are going to work for mostly for வெப் அப்ளிகேஷன் அப்படி சொல்ல வர. வெப் அப்ளிகேஷன் சொல்லும் போது வெப் அப்ளிகேஷன்ல மொத்தம் எத்தனை விதம் இருக்கு? வெப் அப்ளிகேஷன்ல மொத்தம் எத்தனை விதம் இருக்கு? எஸ், என்ன இருக்கு? ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 டைப்ஸ் இருக்கு. கரெக்டுங்களா? அந்த வெப் அப்ளிகேஷன்ல இன் ஃபியூச்சர்ல நம்ம ஒரு ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணலாம், இல்ல ஒரு டைனமிக் அப்ளிகேஷனுக்காக நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ அது வந்து கிளவுட் ப்ரம்ல ரன் பண்றாங்களோ இல்ல ஆன் ப்ரம் ரன் பண்றாங்களோ, தட் இஸ் த ரிக்வயர்மெண்ட். அதாவது இந்த ஆர்கனைசேஷனை பொறுத்து இந்த ஆர்கனைசேஷனுக்குள்ள என்ன டிசைட் பண்றாங்களோ, ஆன் ப்ரம்ல இருக்கா இல்ல கிளவுட்ல இருக்கா, கம்ப்ளீட்டா கிளவுட் மைக்ரேட் பண்ணிட்டாங்களா, அது டிபெண்ட்ஸ். அது அங்க போனதான் தெரியும் வருமே தவிர நம்ம இங்க இருந்தே வந்து ரேண்டமா வந்துட்டு கிளவுட்ல தான் ரன் பண்ணுவீங்க, ஆன் ப்ரம்ல தான் ஒர்க் பண்ணுன்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அதனால நம்மளுக்கு இதெல்லாம் சொல்ல முடியும், ஸ்டாட்டிக் அப்ளிகேஷனா டைனமிக் அப்ளிகேஷனா அப்படி சொல்ல முடியும். ஓகே, அப்ப என்னதான் ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன் டைனமிக் அப்ளிகேஷன் இருந்தாலும் ஸோ அது இருக்கட்டும். அதே மாதிரி ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்றாங்கன்னா டெவலப்பர்ஸ் வந்து கோடிங் எழுதுவாங்க. ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்றாங்கன்னா ஏதோ ஸ்டாட்டிக் இருந்தாலும் சரி டைனமிக் இருந்தாலும் சரி எதுக்கா இருந்தாலும் ஒரு கோடிங்ன்றது மேண்டேட்டரி. கரெக்டுங்களா? அப்ப கோடிங் சொல்லும் போது அது என்ன விதமான கோடிங்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட் சொல்லுவாங்க, கரெக்டா? பேக் எண்ட் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் டேட்டாபேஸ். ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பிங், பேக் எண்ட் டெவலப்பிங் அண்ட் டேட்டாபேஸ் டெவலப்பிங். இப்போ ஃப்ரண்ட் எண்டுக்கு நம்ம என்ன லெவல் ஆஃப் கோடிங்லாம் யூஸ் பண்ணலாம் சொல்லி கேட்டீங்கன்னா HTML, CSS, JS, Node.js, அப்புறம் வேற என்ன யூஸ் பண்ணலாம்? இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட JSனா ஜாவா ஸ்கிரிப்டுங்க, சரிங்களா? Node.js இது மாதிரி லாங்குவேஜ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பேக் எண்ட் லாங்குவேஜுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? ஜாவா, பைத்தான், ஜாவா, பைத்தன், அப்புறம் ரியாக்ட், அப்புறம் ஆங்குலர், PHP, கரெக்டா? PHP இந்த மாதிரி கோடிங் லாங்குவேஜ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் பேக் எண்ட் கம்யூனிகேஷன். கடைசியா டேட்டாபேஸ்க்கு என்ன யூஸ் பண்ணலாம்? SQL, MySQL, கரெக்டுங்களா? MySQL, SQL, Postgre, Oracle. ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜ் எல்லாமே இப்படிதான் டெவலப் பண்ணுவாங்க. இப்படிதான் ஒரு அப்ளிகேஷன்ல ஃப்ரண்ட் எண்டா பேக் எண்டா டேட்டாபேஸ் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, டெவலப்பிங்ன்றத பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்ல வரேன். ஸோ இது ஓகே. அப்போ ஸ்டாட்டிக்கா டைனமிக்கா தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் இருந்தா ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பிங்கா இல்ல பேக் எண்ட் டெவலப்பிங்கா தெரியாது.
டைனமிக்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸ் வருமா, இது நமக்கு தெரியாது. எல்லாமே அப்ளிகேஷனோட ரிக்வயர்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்கு. எல்லாமே அப்ளிகேஷனோட ரிக்வயர்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்கு. அப்ப அப்ளிகேஷன் சொல்லும்போது அப்ளிகேஷன்ல நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன்னா there will be layers of architecture சொல்லியிருக்கும் சொல்லுவேன். அப்ளிகேஷன்ல லேயர்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் இருக்குங்க சொல்லியிருக்கேன். என்ன ஆர்கிடெக்சர்? லேயர்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர். One tier, two tier, அப்ளிகேஷன் three. லேயர்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர்னது எஸ் ஒன் டயர் ஆர்கிடெக்சர். கரெக்டா? Two tier. Nice bro. இதெல்லாமே அப்ளிகேஷனுடைய லேயர்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர்ல வரும். ஒன் டயர் ஆர்கிடெக்சர், அதே மாதிரி 2 tier and 3 tier. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அப்ளிகேஷனோட லேயர்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் இருக்கும். எப்பவுமே ரேண்டமா வந்து ஒரு ப்ராஜெக்ட் குள்ள வந்துட்டு எடுத்த உடனே டெவலப்பர் வந்து கோட்லாம் எழுத மாட்டாங்க. ஓகேங்களா? அந்த அப்ளிகேஷன் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி கிளவுட்ல ரன் ஆக போதா, ஆன்லைன்ல ரன் ஆக போதா? இப்போதைக்கு நம்ம கிளவுட்ல ஃபோக்கஸ் பண்ணாலும் கிளவுட்ல ரன் ஆக போகுது. ஓகேங்களா? அது வந்து ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன், டைனமிக் அப்ளிகேஷனா. ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா என்ன லேயர்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் கீழே வருது, டைனமிக் அப்ளிகேஷன் என்ன லேயர்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் கீழே வருது, இதெல்லாமே டிசைட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா மேற்கொண்டு கொண்டே போவாங்க. அதெல்லாம் நான் சொல்றேன், ஒரு ப்ராஜெக்டா கொண்டு வரும்போது சொல்றேன். இது லேயர்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர். நெக்ஸ்ட் அப்ளிகேஷனுடைய டைப்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் இருக்கு. அப்ளிகேஷனுடைய டைப்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் இருக்கு. அதுதான் உங்களுடைய மோனோலித்திக்கா, மைக்ரோ சர்வீசஸா, இல்ல சர்வர்லெஸ்ஸான்னு சொல்லி இருக்கு. மோனோலித்திக்கா இல்ல மைக்ரோ சர்வீசஸா, சரிங்களா, இல்லைன்னா சர்வர்லெஸ்ஸான்னு சொல்லி இருக்கு. இந்த மாதிரி ஆர்கிடெக்சர்ஸ் இருக்கு. ஓகே ஃபைன். இப்போ நம்ம ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றோம். இந்த ஆர்கனைசேஷன் நோக்கி ப்ராஜெக்ட் வரப்போகுது. அந்த ப்ராஜெக்ட் வந்து என்ன மாதிரி ப்ராஜெக்ட் எல்லாம் பார்த்துட்ட பிறகு, அது என்ன அப்ளிகேஷன் பார்த்துட்ட பிறகு, அதுக்கு என்ன லெவல் ஆஃப் கோடிங் வேணும்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு, அந்த அப்ளிகேஷன் வந்து எந்த லேயர் ரன் ஆக போகுது டிசைட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கடைசி என்ன பண்ணுவாங்க, அது மோனோலித்திக்ல ரன் பண்ணலாமா, இல்ல மைக்ரோ சர்வீஸ் ரன் பண்ணலாமா, இல்ல சர்வர்ஸ் ரன் பண்ணலாமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, டிசைட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்கன்னு சொல்ல வரேன். இஸ் தட் கிளியர்? ஃபைன். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு சிடிஎஸ் ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ண போறேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஆர்கனைசேஷன் ப்ராஜெக்ட் வரும்னு சொன்னேன் இல்லையா, நான் என்ன பண்ண போறேன், ஒரு எஸ்எஸ் ஹைதராபாத் அப்படி சொல்லிட்டு ஒரு பிரியாணி இருக்கு பாத்தீங்களா, எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி இருக்கு பாத்தீங்களா, அவர் தான் என்னுடைய கிளைண்ட். சரிங்களா? அவர் என்ன பண்ணி ஆர்கனைசேஷன் அப்ரோச் பண்ணிருக்காரு. அப்ரோச் பண்ணி எனக்கு ஒரு அப்ளிகேஷன் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணிருக்காரு, நம்ம கிட்ட அப்ரோச் பண்ணி கேட்டிருக்காரு. அப்போ ஒரு எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணின்ற ஒரு பேஜுக்கு கண்டிப்பா இருக்கும் இருக்கா இல்லையா? சரி, ஓகே. இது இருக்கு பாத்தீங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன். இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு வெப் அப்ளிகேஷன். நம்மளுக்கு என்ன பண்றான், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷோ பண்ணி காட்டுவாங்க. ஐ கெஸ் ரொம்ப இன்டர்நெட் ஸ்லோவா இருக்கு. வாய்ஸ் கேட்கல இல்ல, ஒரே நிமிஷம். கேக்குதுங்களா? ஆன்லைன்ல வாய்ஸ் கேக்குதா? ஹலோ? Yes bro. Yes bro, கேக்குது bro. ஃபைன். சோ இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த அப்ளிகேஷனுக்காக தான் நம்ம ஃபியூச்சர்ல ஒர்க் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த அப்ளிகேஷனுக்காக தான் நம்ம ஃபியூச்சர்ல ஒர்க் பண்ண போறோம். இந்த அப்ளிகேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா, அவனை பத்தி அந்த அப்ளிகேஷனை பத்தி என்ன சொல்றான், அவனுடைய
லைக் என்ன சொல்றது, அந்த அப்ளிகேஷனை பத்தி நம்ம கிட்ட காட்டுறோம். அதாவது இது என்ன மாதிரி அப்ளிகேஷன், எதுக்காக இந்த அப்ளிகேஷன் இருக்கு, இதுல நாங்க என்னெல்லாம் ப்ரெசென்ட் பண்றோம், அவர் சர்வீசஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி அவார்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் சொல்லி நம்மகிட்ட என்ன பண்றோம், இந்த மாதிரி ஷோ பண்ணி காட்டுறோம். மண்டே டு சண்டே வந்து 11 PM இந்த மாதிரி நம்மளுக்கு வேரியஸ் இமேஜஸ் எல்லாம் காட்டுறானா. ஐ கெஸ் இது ரொம்ப நேரம் ஆகுது லோட் ஆகிறதுக்கு. இதுவும் நெட்வொர்க் ஃபெசிலிட்டி சரியா இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லப்பா கிடையாது. சோ இங்க பாருங்க. சோ அவனை பத்தி எக்ஸ்பிளைன் நம்ம கிட்ட காட்டுறான். அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாம் காட்டுறோம். ஓகேங்களா, இந்த மாதிரி இமேஜஸ் இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் இருக்கு சொல்லி நம்ம என்ன பண்றோம், நம்ம ஷோ பண்ணி காட்டுறோம். சோ இந்த அப்ளிகேஷன்ல நம்மளால யூசரால ஏதாச்சும் எடிட் பண்ண முடியுமா? முடியாது. அதே மாதிரி இந்த அப்ளிகேஷனுக்குள்ள வர்றதுக்கு ஏதாச்சும் யூசர் பெர்மிஷன் கேக்குதா? அதுவும் கிடையாது. இந்த அப்ளிகேஷன்ல நம்ம எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் வரதுக்குள்ள எந்த ஒரு லாகின் அந்த மாதிரி எதுவுமே காட்டல. அப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன். அப்போ நம்ம எந்த ப்ராஜெக்ட்டுக்காக ஒர்க் பண்ண போறோம், ஒரு கிளையண்ட்டுக்காக ஒர்க் பண்ண போறோம். அந்த ஒரு கிளையண்டோட ரிக்வயர்மெண்ட் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி சொல்லி தான் நமக்கு அப்ரோச் பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன்னா இந்த அப்ளிகேஷனோட நேச்சரை புரிஞ்சுக்கிட்டு டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு என்ன மாதிரி லாங்குவேஜ் எடுத்து போலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி என்ன பண்ணுவோம், கோடிங் எழுத ஆரம்பிப்பாங்க. இது சிம்பிளா என்ன வேணும், HTML CSS இருந்தாலும் மோர் தென் வந்து ஃபினிஷ் பண்ண முடியும். இந்த இதுக்கு சும்மா சொல்றேன், எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அப்போ அப்போ அந்த டெவலப்பர் என்ன பண்ணுவாரு, ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் புரிஞ்சிருவாங்களா, புரிஞ்சுக்கிட்ட பிறகு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது ஸ்டாட்டிக் ஆயிடுச்சா. அப்போ ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன் அப்படின்னா இது எந்த லேயர் கீழே வருது, 1 டயரா 2 டயரா 3 டயரா? 1 டயர் என்னது, டயர் எல்லாமே ஒரு சர்வர் அர்த்தம், ஒரு சர்வர் அர்த்தம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 டயர் ஆர்கிடெக்சரா ரன் பண்ணலாமா? 1 டயர் எப்படி சொல்றீங்க, ஒரு சிங்கிள் பேஜ் தானே, ஒரு சிங்கிள் தானே இது. இதுக்கு டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டியோ இல்ல பேக் எண்ட் லாங்குவேஜோ எதுவுமே தேவை கிடையாது. ஜஸ்ட் லுக் அண்ட் ஃபீல் தான் இது. ஒரு பிரசன்டேஷன் லாஜிக் பண்ணிருக்காங்க. இந்த பிரசன்டேஷன் லாஜிக்கா நம்ம பிசினஸ் லாஜிக்கா அவங்க வந்து அச்சீவ் பண்றாங்க. புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? அப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன். அண்ட் மோரோவர் இந்த ஸ்டாட்டிக் அப்ளிகேஷனுக்கு எந்த லேயர்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் பாத்தீங்கன்னா இது ஒரே ஒரு டயர் தான் வேணும். இது ஒரு டயர் இருந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால இது ஃபீஸிபிளா நம்ம பண்ண முடியும். நம்ம ஒன் டயர் ஆர்கிடெக்சர் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஒரே ஒரு சர்வர் தான் இருக்க போகுது. அப்போ இது எல்லாருக்குமே எனி ஒன் கேன் ஆக்சஸ் அப்ளிகேஷனா, யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாமா? அப்போ அது அந்த அந்த அப்ளிகேஷனை எங்க போய் ஹோஸ்ட் பண்ணிருப்பாங்க, ஒரு வெப் சர்வருக்குள்ள. வெப் சர்வர்னா என்ன மிடில் வேர் எடுத்துப்பாங்க, சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் அப்பாச்சி அப்படின்ற ஒரு மிடில் வேர் நான் என்ன பண்ணிக்கிறேன், சூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ ஒன் டயர் ஆர்கிடெக்சர்ல வருதா இது அப்ளிகேஷன். அண்ட் மோர் ஓவர் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட் கோடிங் மட்டும் இருந்தால் போதும். இதுக்கு பேக் எண்ட் டேட்டாபேஸ் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இது ஒன் டயர், ஒரே ஒரு வெப் சர்வர், ஒரு காமன் பேஜ் ஃபார் எவ்ரிஒன். அப்படி இருக்கும்போது HTML CSS JavaScript வச்சு ஏதோ ஒன்று வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அது லாங்குவேஜ் அவங்க டிசைட் பண்ணிப்பாங்க, நம்ம தேவையில்லை. ஆனா இது வந்து ஒன் டயர் ஆர்கிடெக்சர் கீழே வருது. அப்போ நம்ம ஃபியூச்சர்ல இன்கேஸ் கிளவுட் இன்ஜினியர்ஸ் இருந்தோம்னா இந்த ப்ராஜெக்ட்க்கு ஒரே ஒரு லைக் VPC கிரியேட் பண்ணி அதுக்குள்ள வெப் சர்வீஸ் எல்லாம் லான்ச் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா மோதல் என்ன சொல்லுவாங்க. புரியுதா நான் சொல்ல சொல்லிட்டு? ஆன்லைன் everyone? Yes bro, clear bro. What about others? Clear bro, clear bro. சரிங்களா? அப்போ இது ஒன் டயர் ஆர்கிடெக்சர். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், வேற ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண போறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒர்க் பண்ண போறது ஒரு greenstechnologies.com. அது greenstechnologies.com அப்படின்னு சொல்லி ஒரு கிளைண்ட் கிரீன்ஸ் டெக்னாலஜிஸ் அப்படின்ற கிளைண்ட்காக நான் ஒர்க் பண்ணுவேன். இப்ப நான் போயிட்டு இந்த இடத்துல இந்த வெப்சைட்டை ஹிட் பண்ணா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன் டைனமிக் அப்ளிகேஷனா? Static bro. ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன். ஏன் ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன் சொல்றீங்க? பிகாஸ் இதுல நம்ம அதே மாதிரி லுக் அண்ட் ஃபீல் தான் பண்ண முடியுது. பிரசன்டேஷன் லாஜிக், பிசினஸ் லாஜிக் இருக்கு. என்ன மாதிரி கோர்ஸ் வேணும், என்ன சர்டிபிகேஷன் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இதை நம்ம என்ன பண்ணலாம், டிராப் டவுன் நம்ம பார்க்க முடியும். அண்ட் மோர் ஓவர் இந்த இடத்துல நம்மளுக்கு வரக்கூடிய வீடியோஸோ இல்ல இந்த இடத்துல வரக்கூடிய கண்டென்ட்டோ நம்மளால என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது. இது ஒரு ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன்.
கரெக்டுங்களா? அப்ப ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன் இதுக்கு என்ன லெவல் ஆஃப் கோடிங் இருந்தா போதும்? HTML CSS ஃப்ரண்ட் எண்ட் அப்படி சொல்லுவோம். ஃப்ரண்ட் எண்ட் சொன்னாலே போதும். ஃப்ரண்ட் எண்ட் okay. கோடிங் இருந்தாலே போதும். அண்ட் மோர் ஓவர் இது எந்த அப்ளிகேஷன்ல ரன் பண்ணலாம்? One time அப்படி சொல்றீங்க. ஆனா அதான் கிடையாது. இப்ப நான் வந்து என்ன பண்றேன், ஆன்லைன் கோர்ஸ்க்குள்ள போயிட்டு நான் சேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ண போறேன், AWS நான் படிக்கணும்னு எனக்கு இருக்கு. அதாவது ஒரு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, வெப்சைட் மூலியமா வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிட்டு போவாங்க சொல்லுவாங்க இல்லையா. நான் இப்ப AWS படிக்கணும்னு சொல்லும் போது AWSல என்னென்ன பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்குன்னு காட்டுறேன். AWS பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, டெமோ ஃபார் இது மாதிரி சொல்லி ஜஸ்ட் அவன் நம்மளுக்கு என்ன பண்றான், இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா குவிக் என்கொயரி அப்படி சொல்லிட்டு நேம், இமெயில் இதெல்லாம் இருக்கா? கரெக்டா? இந்த நேம்ன்ற இடத்துல நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மளால இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும். இமெயில் இடத்துல இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும். அப்போ ஒரு யூசரால இந்த இடத்துல என்ன பண்ண முடியுது, இன்ஃபர்மேஷன்ன்றது பாஸ் பண்ண முடியுது. ஒரு யூசரால இதே லாஸ்ட் அப்ளிகேஷன்ல யூசருக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கேட்கவே இல்லை, அவன் செய்யவும் இல்லை. இந்த அப்ளிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு யூசரால இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்க முடியுது. அப்போ ஒரு யூசர் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு அப்படின்னா இப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு என்ன ஆகணும், இது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாதான் எந்த பிரான்ச் அப்ரோச் பண்ணிருக்காரோ அவரு அங்கிருந்து என்ன பண்ணுவாங்க, அந்த இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு அவங்களுக்கு கால் பேக் பண்ணிட்டு சோ இந்த மாதிரி கோர்ஸ் பார்த்துருக்கீங்க, வெப்சைட் ரீச் பண்ணிருக்கீங்க, சோ இதான் கோர்ஸ் ஃபீஸ் எல்லாமே சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க ஜாயின் பண்ணது அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்ட பிறகு அது நடக்கும். ஃபைனா? அப்போ இந்த இடத்துல எனக்கு என்னால என்ன பண்ண முடியுதுன்னா ஆஸ் அன் அப்ளிகேஷன், இந்த அப்ளிகேஷனுக்குள்ள ஆஸ் அ யூசரா என்னால இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுது. இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுதுன்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நான் கிரீன்ஸ் டெக்னாலஜில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஒரு ஏதாவது ஒரு பிரான்ச் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சாதான் நான் வந்து திருப்பி உங்களுக்கு கால் பேக் பண்ண முடியும். நீங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எங்கன்னா போய் ஸ்டோர் ஆகணும் இல்ல, அங்கன்னா போய் ஸ்டோர் ஆனாலும் நாங்க போய் பார்த்து நமக்கு கால் பண்ண முடியும். நீங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகவே இல்லைன்னா என்னால தெரியுமா இந்த மாதிரி ஒரு யூசர் வந்திருக்காரு, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரியுமா? தெரியாது. அப்போ ஒரு யூசர் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாருன்னா அது எங்கேயோ போய் ஸ்டோர் ஆகுதா? அது எங்க போய் ஸ்டோர் ஆகும்? database bro. புரியுதா? அப்போ என்ன வருது, உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டும் வருது பிளஸ் என்ன வருது, டேட்டாபேஸ் வருது. ஃப்ரண்ட் எண்ட் வருது பிளஸ் டேட்டாபேஸ் வருதுன்னு சொல்ல வர. அப்போ இது என்ன ஆர்க்கிடெக்சர்? டூ டயர் ஆர்க்கிடெக்சர். ரெண்டு சர்வர் வந்துச்சா, வெப் சர்வர் வந்துச்சு பிளஸ் டேட்டாபேஸ் சர்வர் வந்துச்சு. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூசர் இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுதா? இந்த அப்ளிகேஷன் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டாட்டிக் பிளஸ் டைனமிக்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஸ்டாட்டிக் பிளஸ் டைனமிக் அப்ளிகேஷன். புரியுதுங்களா? இது ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன் கன்ஃபார்மா சொல்ல முடியாது, ஃபுல் அண்ட் ஃபுல் டைனமிக் சொல்ல முடியாது. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் பிளஸ் டைனமிக் அப்ளிகேஷன் அப்படி சொல்ல வர. அப்போ இதுக்கு என்ன லெவல் ஆஃப் கோடிங் லாங்குவேஜ் தேவை? எனக்கு ஃப்ரண்ட் எண்ட் கோடிங் தேவை பிளஸ் டேட்டாபேஸ் கோடிங் தேவை. ஏன்னா ரெண்டு ஆர்கிடெக்சர் இருக்கு இல்லையா, அது என்ன ஆர்கிடெக்சர்ஸ்? உங்களுடைய வெப் சர்வர்னா உங்களோட ஃப்ரண்ட் எண்ட், கரெக்டா? அதே டேட்டாபேஸ் சர்வருக்கு நம்மளுக்கு MySQL இல்ல SQL ஏதோ ஒரு லாங்குவேஜ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம் சொல்ல வரேன். அப்போ இதுக்கும் நான் என்ன பண்றேன், வெப் சர்வர் பிளஸ் நான் என்ன பண்றேன், டேட்டாபேஸும் வேணும். கரெக்டுங்களா? கரெக்டா? டேட்டாபேஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லி கேட்டீங்கன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், MySQL அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிக்கிறேன், எடுத்துக்கிறேன். புரிஞ்சுதா? ஓகேங்களா? சோ இதெல்லாம் டிசைட் பண்ணுவாங்கன்னு சொல்ல வரேன். இதெல்லாம் டிசைட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, உங்க டெவலப்பர்ஸ் கோடிங் எழுத ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ ரேண்டமெல்லாம் கோடிங்லாம் இருக்காது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ இது புரிஞ்சிச்சு, ஒன் டயர்னா புரிஞ்சிச்சு, டூ டயர்னா புரிஞ்சிச்சு, ஒன் டயர்ல என்ன லெவல் ஆஃப் லாங்குவேஜ் யூஸ் பண்ண புரிஞ்சிச்சு. ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா ஃப்ரண்ட் எண்ட் கோடிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதே அப்ளிகேஷன்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் பிளஸ் டைனமிக்கா இருக்கு. ஆனா ஸ்டாட்டிக் பிளஸ் டைனமிக்கா இருந்தாலும் இந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்க முடியுது, இன்னொரு கொடுத்தா ஸ்டோர் ஆகுது. ஸ்டார்டிங்க லாகின் பண்ணி கொடுக்க சொல்லல. புரியுதா? அதுக்கு டூ டயர் இருந்தா போதும், வெப்சைட் இருந்து ஃப்ரண்ட் எண்ட் இருந்தா போதும் பிளஸ் டேட்டாபேஸ் இருந்தா போதும் ஃபார் ஸ்டோரிங் தி இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் நான் இன்னொரு அப்ளிகேஷன் தான் ஒர்க் பண்ண போறேன். அது என்ன அப்ளிகேஷன் சொல்லி கேட்டீங்கன்னா அடிடாஸ் அப்படின்ற ஒரு கிளையண்ட்டுக்காக ஒர்க் பண்ண போறேன். அடிடாஸ் அப்படின்ற ஒரு கிளையண்ட்டுக்காக ஒர்க் பண்ண போறேன். சோ அவரு நம்மளோட ப்ராஜெக்ட் ரெக்யர்மெண்ட்ல கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், அடிடாஸ் வெப்சைட்டுக்கு நான் போறேன். சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஷோ பண்ணி காட்டுறாங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம இந்தியாவில காட்டுற அப்ளிகேஷன் இந்த மாதிரி அடிடாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரிக்கு
நேற்று மாதிரி அப்ளிகேஷன் ஷோ பண்ணி காட்டுறேன். அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த அப்ளிகேஷன் இங்க இருக்கு. இந்த அப்ளிகேஷன்ல இந்த மாதிரி இங்கேயும் நமக்கு வேரியஸ் பிக்ஸ் காட்டுறானா, போட்டோஸ் போட்டு காட்டுறேன். அண்ட் என்ன மாதிரி ஷூஸ் எல்லாம் கொடுக்குறான், இப்போ எவ்வளவு என்ன பாப்புலரா இருக்குன்னு சொல்லி ஷோ பண்ணி காட்டலாம். அண்ட் என்ன மாதிரி ஷாப் பண்ண போற, ஹூ ஆர் யூ ஷாப்பிங் ஃபார், மென்னுக்கு பார்க்க போறேன், உமனுக்கு பார்க்க போறேன், கிட்ஸுக்கு பார்க்க போறேன்னு சொல்லி காட்டுறது. அதே மாதிரி இந்த மாதிரி ஷூஸ் எல்லாம் நமக்கு என்ன பண்றோம், அவுட்லெட்ல இந்த மாதிரி காட்டுறோம். இந்த பேஜ்ன்றது இந்தியால யாரு adidas.com ஹிட் பண்ணாலும் இந்த பேஜ் தான் வரப்போகுது. கரெக்டா? இந்த பேஜ்ல இப்படி இருக்கு. இந்த பேஜ்ல நம்மளால எனக்கு இதுதான் வேணும், எனக்கே இந்த ஷூஸ் எல்லாம் காட்டுறாங்க, இதெல்லாம் எனக்கு தேவையில்ல, எனக்கு ஸ்பெசிபிக்கான ஷூஸ் மட்டும் தான் வேணும். லைக் சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், சரிங்களா? ஸோ இது மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் காமன் ஃபார் எவ்ரி ஒன். திஸ் பப்ளிக் செக்டர் ரன் ஆகிற ஒரு வெப் சர்வர், பப்ளிக் செக்டர் ரன் ஆகிற ஒரு வெப் சர்வர், இது காமன் ஃபார் எவ்ரி ஒன். இந்த இடத்துல நம்மளுக்கு இங்க அவுட்லெட் காட்டுறாங்கன்னா இந்த இடத்துல லாகின் ஒன்று இருக்கா? லாகின் முதல்ல இங்க பாத்தீங்கன்னா விஷ் லிஸ்ட் இருக்கு. இந்த விஷ் லிஸ்ட் குள்ள போனீங்க அப்படின்னா 0 ஐட்டம்ஸ் இருக்கு. நான் எதுவுமே என்னோட விஷ் லிஸ்ட் நான் போட்டு வைக்கல, சரிங்களா? இப்போ நான் போடணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் சைன் அப் பண்ணணும். சைன் அப் பண்ணது ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும். அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு இந்த பேக் எண்ட் லாகின் இருக்கா, கரெக்டா? இந்த லாகின் இருக்கா, இந்த லாகின் நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு என்ன பண்ணுது, இமெயில் அட்ரஸ், ஏதோ ஒரு இமெயில் அட்ரஸ் நான் போடுறேன். போட்டுட்டு நீங்க கண்டினியூ கொடுத்தேன்னா எனக்கு இது என்ன பண்ண தெரியுமா, வித் ஹெல்ப் ஆஃப் பேக் எண்ட் லாங்குவேஜை வச்சு நான் கரெக்டான மெயில் அட்ரஸ் தான் போட்டிருக்கேன்னா இல்லையான்னு சொல்லி என்ன பண்ணும், போயிட்டு டேட்டா பேஸ்ல போய் செக் பண்ணும். ஏன்னா நான் சைன் அப் பண்ணும்போது நான் என்ன பண்ணியிருந்திருப்பேன், இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேனா, ஒரு வேலிட் மெயில் அட்ரஸ் கொடுத்துருப்பேன், என்னோட கான்டாக்ட் நம்பர் என்னென்ன கேட்கறாங்களோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன். அது ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணும், ஏபிஐ கால கன்வெர்ட் ஆயிட்டு ஸ்ட்ரைட்டா போயிட்டு டேட்டா பேஸ்ல போயிட்டு உட்காந்துரும், லேண்ட் ஆயிடும். திருப்பி நான் லாகின் பண்ணும்போது நான் மெயில் அட்ரஸ் போடுறேன், வேற பாஸ்வேர்ட் போட்டேன்னா ஃபர்ஸ்ட் போய் செக் பண்ணும், டேட்டா பேஸ்ல செக் பண்ணும் இந்த மாதிரி ஒரு யூசர் இருக்காரா இல்லையா. அப்போ இதுக்கு என்ன லாங்குவேஜ் தேவைன்னா பேக் எண்ட் லாங்குவேஜ் தேவைன்னு சொல்ல வரேன். இங்க பாக்குற எல்லா பட்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த பட்டன்ஸ் எல்லாருமே காமனா காட்டுது, எல்லாருமே காமனா காட்டுது, கரெக்டா? இந்த பட்டன்ஸ் பின்னாடி எல்லாமே என்ன இருக்கும், ஒரு ஏபிஐ கால் ஜெனரேட் பண்ணிச்சிருப்பாங்க. இந்த பட்டன்ஸ் பின்னாடி என்ன இருக்கும், பேக் எண்ட் லாங்குவேஜ் வந்து டெவலப் பண்ணிச்சிருப்பாங்க. பேக் எண்ட் லாங்குவேஜ் இதை கிளிக் பண்ணாங்கன்னா இவங்களை என்ன பண்ணணும், இந்த பாத் கொண்டு போயிடணும். எந்த பாத்துக்கு, லைக் இந்த சர்வர் கொண்டு போயிடணும். இந்த பாத் தான் வந்து தேடி வராங்க, புரியுதா? சிம்பிளா சொல்ல போனா நம்ம பிளிப்கார்ட் அப்ளிகேஷன், அமேசான் ஷாப்பிங் அப்ளிகேஷன் இருக்கு பாத்தீங்களா, அதனால பாத்தீங்கன்னா ஆட் டு கார்ட் இருக்கு பாத்தீங்களா. நம்ம என்ன சூஸ் பண்ணிருக்கோமோ அது வந்து ஆட்டு கார்ட்ல விழுதா, நான் லாகின் பண்ணி எனக்கு அக்கௌண்ட் இருந்தா மட்டும் தான் நம்ம ஆட் டு கார்ட்ல விழும். ஃபீச்சர் நம்ம என்ன பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். அப்ப நம்ம விஷ் லிஸ்ட் தானே இருக்கு, கரெக்டா? இதுக்கு எல்லாமே என்ன தேவைன்னா ஒரு பேக் எண்ட் லாங்குவேஜ் தேவைன்னு சொல்ல வரேன். எல்லா லாங்குவேஜ் ஐ மீன் எல்லா பட்டன்ஸ் முன்னாடி என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு பேக் எண்ட் லாங்குவேஜ் டெவலப் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு சொல்ல வரேன். ஜஸ்ட் ஃப்ரண்ட் எண்ட் தான் பண்ணுவாங்க. ஃப்ரண்ட் எண்ட்ல வெறும் ஸ்ட்ரக்சர், அந்த அப்ளிகேஷனோட ஸ்ட்ரக்சர், அந்த அப்ளிகேஷன்ல ஃப்ரண்ட் எண்ட்ல என்ன இமேஜஸ் காட்டலாம், அது மட்டும் தான் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பிங், வேற எதுவுமே கிடையாது. இது முழுக்க ரெண்டாவது ஃபுல்லாவே எது லாங்குவேஜ்னா பேக் எண்ட் லாங்குவேஜ் தான். என்னது முழுக்க ஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா, இது பாத்தீங்களா ஜஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் மட்டும் தான். இந்த இடத்துல இந்த இமேஜை காட்டணும், இந்த இடத்துல இந்த மாதிரி இமேஜஸ் காட்டணும், இது எல்லாமே என்ன பண்ணா வெறும் ஃப்ரண்ட் எண்ட் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் ஃப்ரண்ட் எண்ட். இதை நான் ஒண்ணு கிளிக் பண்ணனா இதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா பேக் எண்ட் லாங்குவேஜ் இருக்குன்னு சொல்ல வரேன். அது நீ இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுனாலும் சரி, இந்த பட்டன் கிளிக் பண்ணாலும் சரி, இது எல்லாமே என்ன இருக்கு, பேக் எண்ட் லாங்குவேஜ் இருக்குன்னு சொல்ல வரேன். இப்போ இந்த அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா ஒரு 3 டயர் ஆர்கிடெக்சர் சொல்ல வரேன். என்ன அப்ளிகேஷன், 3 டயர். ஃப்ரண்ட் எண்ட் இருக்கு, நான் லாகின் பண்ணி உள்ள போனேன்னா நான் பட்டன் கிளிக் பண்ணா அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஷோ பண்ணி காட்டும். அதே தான் உங்களுக்கு HDFCயும் சரி, HDFC அப்படிதானே, HDFCbank.com நான் ஹிட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பிங்கா, கரெக்டா? ஃப்ரண்ட் எண்ட்ல மாதிரி காட்டுறானா, இப்ப நான் ஒரு பட்டன் கிளிக் பண்ணி எனக்கு பேக் எண்ட் லாங்குவேஜ் இருக்கா, இது எல்லாருக்குமே ஷோ பண்ணி காமனா காட்டுறது, கிளியரா? அப்ப நான் ஒரு பட்டன் கிளிக் பண்ணா அதுக்கேற்ற மாதிரி என்ன இருக்கும், எனக்கு லாகின் பண்ணியிருந்தேன்னா எனக்கு யூசர் இன்ஃபர்மேஷன் மாறும், என்னோட ப்ரொஃபைல் கார்டு, அதுக்கப்புறம் எல்லா பின்னாடியும் எனக்கு பேக் எண்ட் லாங்குவேஜ் தான் பண்ணிருப்பாங்க, டெவலப் பண்ணிருப்பாங்க. அப்பதான் சொல்லுவாங்க, நீ ஒரு ஜாவா பேஸ்ட் அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணியா, இல்ல பைத்தன் பேஸ்ட் அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணி வரியா, இல்ல நோட் ஜேஸ் ஒர்க் பண்ணியா, இல்ல ரியாக்ட் ஜேஸ் ஒர்க் பண்ணியா, ஆங்குலர் ஒர்க் பண்ணியான்னு சொல்லி சொல்லுவாங்க. கேன் யூ எக்ஸ்பிளைன் யுவர் அப்ளிகேஷன் ஸ்டாக்னு கேட்பாங்க. கேன் யூ எக்ஸ்பிளைன் யுவர் அப்ளிகேஷன் ஸ்டாக் அப்படின்னு கேட்பாங்க.
அப்ப நீங்க சொல்லணும் இந்த அப்ளிகேஷன் என்ன மாதிரி அப்ளிகேஷன். அப்ப என்ன கேக்குறேன்னா, so since I have worked for a Java based application, so we have used multiple microservices in our project. or monolithic microservice நீங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்களோ that is your wish. so since நீங்க எப்படி கண்டிப்பா உங்க ப்ராஜெக்ட்ல நீங்க Kubernetes இன்க்ளூட் பண்றதுனால, so we have implemented microservices in our project. We have some set of 20 microservices currently running in our environment. அப்படி சொல்லி நம்மளாம் பேசணும். புரியுதுங்களா? அப்போ இது ஒரு 3D ஆர்கிடெக்சரா? ஓகேங்களா? அப்போ 3D ஆர்கிடெக்சர் தேவை, ஃப்ரண்ட் எண்ட் கோடிங் தேவை, பேக் எண்ட் கோடிங் தேவை, as well as டேட்டாபேஸும் தேவை. புரிஞ்சுதா? ஓகே ஃபைன். அப்போ இந்த மாதிரிதான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஜாவான்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரிதான் நமக்கு என்ன பண்ணுவோம்னா ஃப்ரண்ட் எண்டா பேக் எண்ட் டேட்டாபேஸ் சொல்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஜாவா கிடையாது, நம்ம என்ன பண்ணலாம், டாம்கேட். மிடில் வேர் போடாம நான் லாங்குவேஜ் போட்டேன், டாம்கேட். ஸோ இப்படிதான் இருக்கு. இதெல்லாம் டிசைட் பண்ணிட்ட பிறகுதான் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அப்ளிகேஷனை மோனோலித்திக்கா ரன் பண்ணலாமா, மைக்ரோ சர்வீஸா ரன் பண்ணலாமா, இல்லைன்னா சர்வரஸ் கொண்டு போய் ரன் பண்ணலாமான்னு சொல்லி டிசைடே பண்ணுவாங்க. இதெல்லாம் கிளியரா பார்த்துட்டு ஃப்ரண்ட் எண்டா பேக் என்ன சொல்லி தேவைப்படுதுன்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு, அதுக்கு என்ன லேயர்ல வருதுன்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் இந்த அப்ளிகேஷனை மோனோலித்திக்கா ரன் பண்ணலாமா, இல்ல மைக்ரோ சர்வீஸா ரன் பண்ணலாமா, இல்லைன்னா சர்வர்லெஸ் ரன் பண்ணலாமா, எது ரன் பண்ணா நம்மளுக்கு காஸ்ட் ஆப்டிமைசேஷன் பண்ண முடியும், காஸ்ட் கட்டிங் பண்ண முடியும் சொல்லிட்டு டிசைட் பண்ணுவாங்க. புரியுதா? ரேண்டமா கொண்டு போயிட்டு ஸ்ட்ரைட்டாவே மோனோலித்திக்கு, ஸ்ட்ரைட்டாவே மைக்ரோ சர்வீசஸ், ஸ்ட்ரைட்டாவே சர்வர்லெஸ் டிசைட் பண்ண மாட்டாங்க. அந்த அப்ளிகேஷனோட வெயிட்டேஜ் என்ன, அந்த அப்ளிகேஷன் எத்தனை யூஸ் வர போறாங்க, எப்படி டிராபிக்ஸ் ஹேண்டில் பண்ண முடியும், புரியுதா? பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கணும், புரியுதுங்களா? இது என்ன மாதிரி அப்ளிகேஷன், என்ன மாதிரி ஃபீட் பண்ணுது, இதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, இது மோனோலித்திக்கா மைக்ரோ சர்வீஸா இல்ல சர்வர்லெஸ் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, டிசைட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. சொல்றது புரியுதா? இப்போ இதுவும் ஒரு ஸ்டாட்டிக் பிளஸ் டைனமிக் அப்ளிகேஷன் தானே. இது கம்ப்ளீட் டைனமிக் சொல்ல முடியாது, கம்ப்ளீட் டைனமிக் அப்படின்னு சொல்லல. இதுவும் பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் பிளஸ் டைனமிக். அடிடாஸும் ஸ்டாட்டிக் பிளஸ் டைனமிக் தான். இப்போ நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டைனமிக் அப்ளிகேஷன் என்ன சொல்லி கேக்குறீங்க அப்படின்னா, உங்களோட ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல இருக்க பாத்தீங்களா, அதுதான் உங்களுக்கு கம்ப்ளீட் டைனமிக் அப்ளிகேஷன். இது ஸ்டாட்டிக் சொல்லுவாங்க இல்லையா? அதாவது இந்த அப்ளிகேஷனை பத்தி நான் இங்க பார்த்த தெரியுது, ஐடியா வருதா? இப்போ இந்த அப்ளிகேஷனை பார்த்தா இது என்ன மாதிரி அப்ளிகேஷன் சொல்லி ஐடியா வருது, நம்மளுக்கு ஐடியா வருது. இதே மாதிரி இந்த அப்ளிகேஷனை பார்த்தா இது என்ன மாதிரி அப்ளிகேஷன் சொல்லி நமக்கு ஐடியா வருது. ஓகே, இது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு ஷூ லைக் பிராண்டட் அப்படின்னு ஐடியா வருது நம்மளுக்கு. இந்த அப்ளிகேஷனை புதுசா ஒரு யூசர் வரானா இந்த அப்ளிகேஷன் என்ன மாதிரி அப்ளிகேஷன் சொல்லி தெரியுமா அவனுக்கு? இதை பார்த்து தெரியுமா, கண்டுபிடிக்க முடியுமா இது என்ன ஃபீட் பண்ண சொல்லிட்டு? கிடையாது இல்லையா? அப்ப இந்த அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டைனமிக் அப்ளிகேஷன் சொல்ல வர. கம்ப்ளீட்லி இது ஒரு டைனமிக் அப்ளிகேஷன். புரிஞ்சுதா? இந்த அப்ளிகேஷன் நம்ம கிரியேட் பண்ணாதான் நம்மளுக்கு தெரிய வரும் இது என்ன மாதிரி அப்ளிகேஷன் சொல்லிட்டு. புரிஞ்சுதா? சோ ஓகே ஃபைன். Coming back to monolithic microservices and serverless. Monolithic அப்படின்னா என்னது? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு monolithic தான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். monolithic அப்படின்னா என்னது? சே ஃபார் எக்ஸாம்பிள் HDFC அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட்காக நான் ஒர்க் பண்ண போறேன். HDFC பேங்க்ன்ற ஒரு ப்ராஜெக்ட்காக நான் ஒர்க் பண்ண போறேன். சரிங்களா? அந்த HDFC பேங்க்ன்ற ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். லேட்டஸ்டா 2023 யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது முன்னாடியே அந்த அப்ளிகேஷன் இருந்திருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா ஒரு 2016ல லான்ச் பண்ணா அச்சீவ் பண்ணிக்கோங்களா, 16ல லான்ச் பண்ணாங்க. 2016ல கோடிங் எழுதிருப்பாங்க. கரெக்டா? 2016ல கோடிங் எழுதிருப்பாங்க. அப்ப HDFC Bank.com என்ன வேணும்? ஃப்ரண்ட் எண்ட் வேணும், பேக் எண்ட் வேணும். ஏன்னா அது 3D ஆர்கிடெக்சர் தான் வரும். டேட்டாபேஸும் வேணும். டேட்டாபேஸ் சர்வரோட லாங்குவேஜ் தனியா வச்சுக்கோங்க, தனியா அதை ஓரமா ஒதுக்கி வச்சிருவேன். பிகாஸ் டேட்டாபேஸ் பாத்தீங்கன்னா அப்படின்னு ஒரு இன்டர்நெட் கிடையாது. இன்டர்நெட் கிடையாதுன்னா அது அந்த அப்ளிகேஷனோட ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்ண போறது கிடையாது. தனியா டேட்டாபேஸ் சர்வருக்கு தனியா பாத்தீங்கன்னா அது டேட்டாபேஸ் சர்வர் லான்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள போயிட்டு வேற எந்த கோடிங்ல ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்ட்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களோட டேபிள்ஸ் மட்டும் தான் கிரியேட் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க டேட்டாபேஸ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிட்டு.
அதுக்கப்புறம் ஏபி டெவலப்பிங் மூலியமா இது பண்ணா இங்க வரணும், இது பண்ணா இங்க வரணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிடுவாங்க. அது விட்டுருங்க. சரிங்களா? இப்போ ஒரு மிஷின்ல ஒரு கோடிங் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஒரு கோடிங் எழுதிருப்பாங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள் செட் ஆஃப் லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200,000 லைன்ஸ் ஆர் 20,000 லைன்ஸ் வச்சு கோடிங் எழுதிருக்காங்க. சும்மா போடுறேன். 20,000 லைன்ஸை வச்சு ஃப்ரண்ட் எண்டும் பேக் எண்டும் என்ன பண்ணிருக்காங்க ஒன்னா சேர்த்து கோடு எழுதிருக்காங்க. கரெக்டுங்களா? அது கோடு எழுதி முடிச்சிட்ட பிறகு அதாவது தனித்தனி டெவலப்பர்ஸ் டெவலப் பண்ணிருப்பாங்க. அது ஒன்னா சேர்க்கும் போது 20,000 லைன்ஸா வருது. என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த கோடிங்க டோட்டலா சேர்த்து பண்டிலா டைப் பண்ணுவாங்க. மூணு கட்டுவோம்ல நம்ம. கரெக்டுங்களா? அதுக்கு பேர் தான் பேக்கேஜ் பில்டிங் சொல்லுவாங்க பாத்தீங்களா? பில்ட் பண்ணுவாங்க. கோடு பில்ட் பண்ணுவாங்க. கோட் பில்ட் பண்ணி நம்மளுக்கு என்ன வரும்? ஆர்டிஃபேக்ட்ஸ் வார் ஜார் இஏஆர் சொல்றாங்க பாத்தீங்களா? ஒரு ஜாவா பேஸ்ட் அப்ளிகேஷன்ல கண்டிப்பா இந்த மாதிரி ஆர்டிஃபேக்ட்ஸ் வரும். வார் பேக்கேஜ் ஜார் பேக்கேஜ் சொல்றாங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஆர்டிஃபேக்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. ஆர்டிஃபேக்ட்ஸ் புரியுதுங்களா? அப்ப 20,000 லைன்ஸ்ல கோட் எழுதுறாங்கன்னா ஒன்னா சேர்த்து என்ன பண்றாங்க பண்டிலா மூட்டை கட்டி ஒரு பேக்கேஜை கன்வெர்ட் பண்றாங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 MB-க்கான ஒரு வார் ஃபைல் இருக்கு. என்ன இருக்கு? ஒரு 20 MB-க்கான வார் ஃபைல் சும்மா அப்ப போடுறேன். 200 MB 200 MB-க்கான ஒரு வார் ஃபைல் எல்லாமே சேர்த்து என்ன பண்றாங்க ஒரு ஃபுல்லா மூட்டை காட்டிட்டு ஒரு பண்டிலா மாத்திடுறாங்க. அப்போ அது என்ன பண்ணுவாங்க? இப்போ இதுதான் என்னுடைய EC2 வச்சுக்கோங்களேன். இதுதான் என்னுடைய EC2 அப்படின்னா இந்த EC2க்குள்ள போயிட்டு என்ன பண்ணுவாங்க? உங்களுடைய அப்ளிகேஷனை அப்படியே கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா டிப்ளாய் பண்ணிடுவாங்கன்னு சொல்ல வரேன். அந்த ஃபுல் பண்டில கொண்டு போயிட்டு அப்படியே டிப்ளாய் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷனுக்கு டிராஃபிக்கை ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம போயிட்டு HDFC Bank.com HDFC Bank.com பண்ணோம்னா இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இந்த சர்வர்ல ரன் ஆயிட்டு இருக்கு. உங்களோட ஃப்ரண்ட் எண்டும் சரி உங்களோட பேக் எண்டும் சரி ரன் ஆயிட்டு இருக்குன்னு சொல்ல வரேன். உங்க ஃப்ரண்ட் எண்டும் பேக் எண்டும் ரன் ஆயிட்டு இருக்குன்னு சொல்ல வரேன். நான் சிங்கிள் சர்வர்ல காட்டுறேன். கடைசியா அது சிங்கிள் சர்வர்ல இருக்காது. சிங்கிள் சர்வர்னா பிரிச்சிருவாங்கல்ல. வெப் சர்வர் வந்து தனியா வச்சிருப்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய ஆப் சர்வர் கட்டணம் வந்து தனியா வச்சிருவாங்க. கரெக்டா? இப்ப நான் சிங்கிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் நீங்க பிரிச்சு சொல்றேன். அப்ப என்ன சொல்றாங்கன்னா ஒன்னா சேர்த்து பண்டில் பண்ணிடுறாங்கன்னு சொல்ல வரேன். அப்போ எனக்கு இயர்ஸ் போக போக கோடிங்ஸ்லயும் அப்ளிகேஷன்லயும் டெவலப்மெண்ட் நடக்குமா? இயர்ஸ் போக போக டெவலப்மெண்ட் நடக்குமா? ஏன்னா நான் அப்போ யூஸ் பண்ண அப்ளிகேஷனுக்கும் இப்போ யூஸ் பண்ண அப்ளிகேஷனுக்கும் இருக்கு டிஃபரன்ஷியேஷன் இருக்கு. அப்போ யூஸ் பண்ண அப்ளிகேஷனுக்கும் இப்போ யூஸ் பண்ற அப்ளிகேஷனுக்கும் கண்டிப்பா டிஃபரன்ஷியேஷன் இருக்கு. எதனால டிஃபரன்ஷியேஷன் இருக்கு? பிகாஸ் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வருது. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வருது. அது நம்ம என்ன சொல்லுவோம்? மாடியூல்ஸ் சொல்லுவோம். எக்ஸ்ட்ரா மாடியூல்ஸ் வருது. எக்ஸ்ட்ரா சோ இதெல்லாம் வருது இல்லையா? அப்ப கோடிங் வந்து ஏற்கனவே இருக்கிற கோட்ல எக்ஸ்ட்ரா கோடிங்ஸா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எழுதி 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 இன்ஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. புதுசு புதுசா அந்த சர்வர்க்குள்ள இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2018 இருக்கு. 2018ல எனக்கு ஒரு 40,000 லைன்ஸா மாறுது. சரிங்களா? 40,000 லைன்ஸா மாறுதுன்னா அதுவும் என்ன பண்றாங்க? ஒரு 400 MB-க்கான ஒரு வார் ஃபைலுங்க. ஒன்னு சேர்த்து பண்டில் பண்ணி டிப்ளாய். சரிங்களா? நெக்ஸ்ட் 2020 இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 60,000 லைன்ஸா மாறுது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 600 MB-க்கான ஒரு வார் ஃபைல். புரியுதா? அதே மாதிரி 2022ல எனக்கு ஒரு 80,000 லைன்ஸா இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100,000 லைன்ஸா இருக்கு. இது என்ன பண்றாங்க? ஒரு 1 GB-க்கான ஒரு வார் ஃபைலுங்க அப்படி சொல்லி சும்மா போடுறேன். இந்த மாதிரி என்ன பண்றாங்க? பண்டில் பண்டிலா பேக்கேஜ் பண்ணி ஆர்டிஃபேக்ட்ஸ் சொன்ன இல்லையா? வார் இவங்க என்ன பண்றாங்க? கொண்டு போயிட்டு டிப்ளாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சர்வருக்குள்ள இன்னொரு அப்ளிகேஷன் கொண்டு வர முடியுமான்னு கேட்டீங்கன்னா கொண்டு வர கூடாது. கொண்டு வரவும் மாட்டாங்க. இதே சர்வருக்குள்ள போயிட்டு இன்னொரு அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ண முடியாது. இதே சர்வருக்குள்ள போயிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது? இன்னொரு அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ண முடியாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இந்த இடத்துல HTTPD அப்படின்னு நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மிஷினுக்குள்ள நான் HTTPD சும்மா இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். திருப்பி இதே மிஷினுக்குள்ள நீங்களால HTTPD இன்ஸ்டால் பண்ண முடியுமா? திருப்பி நான் என்ன பண்றேன்? m install HTTPD-y போடுறேன். ஏற்கனவே HTTPD என்ன பண்ணேன்? அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். திரும்பி நான் போயிட்டு என்ன பண்றேன்? m install HTTPD-y போட்டா எனக்கு இன்ஸ்டால் ஆகுமா? ஆகாது. நத்திங் டு டூன்னு வரும். ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லுது. அப்போ HTTPD ஒரு மிடில் வேற, அது ஒரு சாஃப்ட்வேர் தானே? கரெக்டா?
இதே மிஷினுக்குள்ள போயிட்டு இன்னொரு அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ண மாட்டான். கூடாது போட மாட்டாங்க. முடியாதுன்னு சொல்ல வர. கரெக்டா? ஆனா என்னது மோனோலித்திக் என்ன லெவல் ஆஃப் கோடிங் எழுதினாலும் அந்த கோடிங்ஸ என்ன பண்றாங்க பண்ட்ல டைப் பண்ணிட்டு ஒரு ஆர்டிஃபேக்ட் பேக்கேஜ பில்ட் பண்ணி கொண்டு போயிட்டு டிப்ளாய் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல வரேன். உங்களுக்கு எல்லாருக்குமே 3 ஆர்கிடெக்சர் டயக்ராம் தெரியும் இல்லையா? 3 ஆர்கிடெக்சர் டயக்ராம் தெரியும் இல்லையா? சொல்லணும்னா காட்டுறேன். அது எங்க வச்சிருக்கு கூட தெரியலையே. இருக்கா? இருக்கா? அப்போ இதுக்குள்ள வெப் சர்வருக்கு உண்டான கோடிங் என்ன பண்ணுவாங்க? பண்ட்ல டைப் பண்ணிட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க? வெப் சர்வர்ல போயிட்டு டிப்ளாய் பண்ணிடுவாங்க. ஆப் சர்வருக்கு உண்டான கண்டென்ட் என்ன பண்ணுவாங்க? பண்ட்ல டைப் பண்ணிட்டு ஆப் சர்வருக்குள்ள போய் டிப்ளாய் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஆக்சுவலி டேட்டாபேஸ் சர்வர் அப்படி சொல்லுவாங்க. புரியுதுங்களா? மோனோலித்திக்கா இருந்துச்சுன்னா இந்த ஒரு மோனோலித்திக் ஆர்கிடெக்சர் மோனோலித்திக்குள்ள என்ன பண்ணுவாங்க? வெப் சர்வர், ஆப் சர்வர், டேட்டாபேஸ் சர்வர் சொல்லிட்டு பண்ட்ல டைப் பண்ணி பேக்கேஜை பில்ட் பண்ணிட்டு கொண்டு போய் டிப்ளாய் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அப்போ ஏற்கனவே ஒரு அப்ளிகேஷன் அந்த சர்வர்ல ஓடிட்டு இருக்குன்னா திருப்பி இன்னொரு அப்ளிகேஷன் என்ன பண்ண மாட்டாங்க? கொண்டு வர மாட்டாங்க, ஓவர் ரைடும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல வரேன். இதுல மோனோலித்திக்ல நம்மளுக்கு எப்படி ஒர்க் ஆகும்? ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நார்மலி நம்ம என்ன பண்ணிருப்போம்? ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னா நான் ஒரே ஒரு சர்வர்ல போட்டு காட்டுறேன். தனித்தனியா பிரிச்சு போட்டுருந்தேன் இல்லையா? ஒரே ஒரு சர்வர்ல போட்டு காட்டுறேன். இது ஒரு EC2 வச்சுக்கோங்களேன். இது என்னது? என்னோட EC2 வச்சுக்கோங்களேன். இது என்னுடைய EC2. சரியா? அப்போ இந்த EC2க்குள்ள எனக்கு என்ன இருக்குன்னா HTTP வச்சு நான் என்ன பண்ணிருக்கேன்? அப்ளிகேஷன் ஹோஸ்ட் ஆயிருக்கு. சரிங்களா? ஓகே, அதுக்குள்ள அப்ளிகேஷன் ஓடிட்டு இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்றேன்? இதுலயே ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இதே சர்வருக்குள்ள ஃப்ரண்ட் அண்ட் கோடிங் இருக்கு, பேக் அண்ட் கோடிங் இருக்கு. ஆனா ரியல் டைம்ல ஃப்ரண்ட் அண்ட் கோடிங்க வெப் சர்வர் தான் கொண்டு போய் போடுவாங்க. பேக் அண்ட் கோடிங் கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க? ஆப் சர்வர் தான் போடுவாங்க. நான் ஒரே சர்வர் ரெப்ரசென்ட் பண்ணி காட்டுறேன்னு சொல்ல வரேன். ஒரே சர்வர்ல ரெப்ரசென்ட் பண்ணி காட்டுறேன்னு சொல்ல வரேன். புரியுதா? அப்போ இந்த இடத்துல எந்த ஒரு ஃபீச்சர் வந்தாலும் சரி என்ன பண்றாங்க? பண்ட்ல சேர்த்து பண்றாங்களா? இப்போ ஃப்ரண்ட் எண்ட்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எனக்கு ஃப்ரண்ட் எண்ட் பேஜ்ல எனக்கு என்ஆர் இந்த பட்டன்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? இது எல்லாமே என்ன பண்றாங்க? ஒன்னா சேர்த்து பண்டில் பண்ணி பேக்கேஜ் கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க? வெப் சர்வர்ல கொண்டு போயிட்டு ஹோஸ்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி பேக் அண்ட் கோடிங் லாங்குவேஜ் இருக்குன்னா அது எல்லாமே ஒன்னா சேர்த்து என்ன பண்ணுவாங்க? ஆப் சர்வர்ல கொண்டு போயிட்டு என்ன பண்ணிடுவாங்க? ஹோஸ்ட் பண்ணிடுவாங்க. இது மோனோலித்திக்கா இருந்துச்சு அப்படின்னா என்ன இருந்துச்சுன்னா மோனோலித்திக்கா இருந்துச்சு அப்படின்னா இப்ப அதை தான் நான் என்ன பண்றேன்? சிங்கிள் சர்வரா போட்டு பண்றேன்னு சொல்ல வரேன். வெப் சர்வர் முன்னேதான் ஆப் சர்வர் சொல்லிட்டு சிங்கிளா போட்டு உங்களுக்கு சென்ட்ராக சொல்ல வரேன். இப்ப அதே மாதிரி நம்மளுக்கு இருக்குன்னா இது ஒரே ஒரு சர்வர் வச்சிருப்பாங்களா? அப்ளிகேஷனை அதாவது ஒரே ஒரு சர்வர்னா HDFS அப்ளிகேஷன் இருக்குன்னா ஒரே ஒரு ரீஜன்ல வச்சிருப்பாங்களா? கண்டிப்பா கிடையாது. IAMPTக்காக என்ன பண்ணுவாங்க? இதே மாதிரி ஆர்கிடெக்சரை என்ன பண்ணுவாங்க? வேற ஒரு ரீஜன்ல என்ன பண்ணி வச்சிருப்பாங்க? போட்டு வச்சிருப்பாங்களா மாட்டாங்களா? ஹை அவைலபிலிட்டிக்காக. கரெக்டா? சிங்கிள் சர்வர் டிஃபரெண்டா இருக்க மாட்டாங்க. கரெக்டா? சிங்கிள் ஆர்கிடெக்சர் டிஃபரெண்டா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா வேற ரீஜனும் வேணும். அப்பதான் இந்த சர்வர் டவுன் ஆனாலும் எனக்கு வேற சர்வர் எனக்கு என்ன ஆகும்? டிராபிக்கை ரவுட் பண்ணி கொண்டு வரணும் இல்லையா? சோ இது இருக்கா? சோ இதை அப்படியே என்ன பண்ணிடுறேன்? இதை காப்பி பண்ணிட்டு சோ இதே மாதிரி இன்னொரு அப்ளிகேஷன் இருக்கும். இதுல ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் எல்லாமே இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் எல்லாமே ஒன்னா சேர்த்து போட்டிருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல வரேன்.
இப்படி இருக்கு. இது எப்படி டிராபிக் ரூட் பண்ணுவாங்க? இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு லோட் பேலன்ஸ் ஒன்று வச்சிருப்போமா? ஒரு லோட் பேலன்சர் ஒன்று வச்சிருப்போமா? எல்பி லோட் பேலன்சர். லோட் பேலன்சர் வழி நம்ம என்ன பண்ணுவோம்? டிராபிக்ஸை ரவுட் பண்ணிட்டு இருப்போம். கரெக்டா? இந்த லோட் பேலன்ஸ் டிஎன்எஸ் நேம் வருமா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? எப்படி டிராபிக் ரவுட் பண்ணுவோம்? ரவுட் 53 சர்வீஸ் வேணும் இல்லையா? நமக்கு என்ன வேணும்? ரவுட் 53 அப்படின்ற ஒரு சர்வீஸ் வேணும். இதுதான் என்னுடைய ரவுட் 53ங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறேன்? போட்டுடுறேன். இப்படிதான் உங்களுக்கு டிராபிக்ஸ் வந்துட்டு இருக்கு. Just assume this is your R53. R53. ஓகேங்களா? சோ R3 மூலமா என்ன வருது? லோட் பேலன்ஸுக்கு வரும். லோட் பேலன்ஸ் என்ன வரும்? உங்களுக்கு EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து டிராபிக்ஸ் வந்து என்ன ஆகும்? ஸ்பிளிட் அப் ஆகுமா? EC2 என்ன ஆகும்? டிராபிக்ஸ் வந்து ஸ்பிளிட் அப் ஆகும். சே ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்றேன்? இந்த மாதிரி நான் RMS போட்டுறேன். ஓகே, இது என்ன பண்ணிருப்பாங்க? நம்மளுக்கு இந்த EC2 கொண்டு போய் என்ன பண்ணிருப்பாங்க? என்ன பண்ணிருப்பாங்க? ஒரு டேட்டா பேஸ் இன்டெகிரேட் பண்ணிருப்பாங்களா மாட்டாங்களா? டேட்டா பேஸ் வேணும்ல, டேட்டா பேஸ் வேணும்ல. அப்போ இது மூணுமே இருக்குன்னு அப்படின்னா இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்குன்னா இதை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு டேட்டா பேஸ் கூட இன்டெகிரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. This is your RDS. என்ன சர்வீஸ்? RDS என்ற ஒரு சர்வீஸ். RDS தான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டேட்டா பேஸ் சர்வீஸ் இல்லையா? This is your RDS. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா RDS சொல்லி போட்டிருக்கேன். இது வந்து பிரைமரி டேட்டா பேஸ். என்னது? பிரைமரி டேட்டா பேஸ். கரெக்டா? பிரைமரி டேட்டா பேஸ். இந்த டேட்டா பேஸ் கூட தான் இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே என்னது ஒன்னா சேர்த்து இங்க இன்டெகிரேட் ஆயிருக்கு. புரிஞ்சுதா? இந்த அப்ளிகேஷன் இந்த சர்வர்ஸ் கூட இந்த டேட்டா பேஸ் இன்டெகிரேட் ஆயிருக்கு. இது கூட என்ன பண்ணி வச்சிருப்பாங்க? இந்த பிரைமரி கூட என்ன பண்ணி வச்சிருப்பாங்க? ஒரு செகண்டரி டேட்டா பேஸ் இருக்குமா? இதுதான் என்னுடைய செகண்டரி டேட்டா பேஸ் சொல்றேன். இந்த செகண்டரி, this is your secondary database. கிளியரா? இது அப்ளிகேஷன் கூட இன்டெகிரேட் கிடையாது. இது RDS பிரைமரி கூட இன்டெகிரேட் சொல்ல வரேன். நான் என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா R53 இருக்கு. லோட் பேலன்ஸோட டிராபிக் ஸ்பிளிட் அப் ஆகும். நான் வெப் சர்வரையும் ஆப் சர்வரையும் நான் ஒன்னா சேர்த்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கடைசியா என்ன வந்திருக்கு? டேட்டா பேஸ் கூட இன்டெகிரேட் இருக்கு. அதுதான் நம்ம இங்கேயும் பார்த்திருக்கோம். வெப் சர்வர் இருந்தாலும் மல்டிபிள் ரீஜன்ல வச்சிருப்பாங்க. அண்ட் மோர் ஓவர் அந்த ரீஜன்ல மல்டிபிள் சர்வர் லான்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்? ஃபார் ஹை அவைலபிலிட்டிக்காக. ஒரு சர்வர் டவுன் ஆயிடுச்சுன்னா இன்னொரு சர்வர் நமக்கு டிராபிக் ரீட் பண்ணி கொடுக்கணும் இல்லையா? அப்போ ஃப்ரண்ட் எண்ட் கோடிங் ஒரு 1000 லைன் வருதுன்னா அந்த ஃப்ரண்ட் எண்ட் கோடிங் மட்டும் என்ன பண்ணுவாங்க? பண்டலா பேக் பண்ணி வெப் சர்வர் டிப்ளை பண்ணுவாங்க. ஆப் சர்வர் கூட ஒரு 2000 லைன் ஒரு 3000 லைன் வருதுன்னா அதை கம்ப்ளீட்டா பில்ட் பண்ணி அதுக்குள்ள வர ஃபீச்சர்ஸ் எல்லாம் தனித்தனியா ஸ்பிளிட் பண்ண மாட்டாங்க. எல்லாமே ஒண்ணுதான். அது எல்லாம் என்ன ஆகும் போது ஒரே ஒரு சர்வர் ஓட போகுது. எந்த சர்வர்? வெப் சர்வர் கண்டனா ஆப் சர்வர் ஓட போகுது. வெப் சர்வர் கண்டனா என்ன பண்ண போகுது? வெப் சர்வர் ஓட போகுது.
இதுதான் மோனோலித்திக் ஆர்கிடெக்சர் சொல்றது. என்னது மோனோலித்திக். இன்னுமே மோனோலித்திக்லாம் போகாமலாம் இருக்கு. மோனோலித்திக் இன்னுமே இருக்கு, வர்க்காயிட்டு தான் இருக்கு. புரியுதுங்களா? இன்னுமே மோனோலித்திக்லாம் வர்க்காயிட்டு தான் இருக்கு. ஆனா மோனோலித்திக் ஓவர் கம் பண்ண வந்தது என்ன சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ சர்வீசஸ். மோனோலித்திக்க ஓவர் கம் பண்ண வந்ததா என்ன சொல்லி கேட்டீங்கன்னா மைக்ரோ சர்வீசஸ் சொல்ல வரேன். ஆன்லைன் இப்போ வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு கிளியரா இல்லையா? எனி டவுட்ஸ் ஆர் எனி கிளாரிபிகேஷன்? Clear, bro. எவ்ரிவன் Clear, sir. ஒரு என்னோட சேர்த்து ஒரு 10 பேர் இருக்கீங்க. சச்சின், ஹரி, ஜபா, சரண், தீபக், சிஸ்னி அண்ட் ராஜ் தர்ஷனாவா? கிளியருங்களா? ஒரு நிமிஷம். ஹெல்த் இஷ்யூவா? தூக்கம் வருதா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இதே வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ சர்வீஸ்க்கு நம்ம பார்க்க என்ன பண்ண போறோம்? மைக்ரோ சர்வீஸ்க்கு நம்ம என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். மைக்ரோ சர்வீசஸ் அப்படின்னா என்னங்க சொல்லி கேட்டீங்கன்னா மைக்ரோ சர்வீஸ்ன்றது சிம்பிளா இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். மைக்ரோ சர்வீஸ்ன்றது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னவா இருக்கும்? இப்போ இது ஒரு சர்வர் இருக்குன்னா விஎம்ஸ்ல பார்த்திருப்போம். விஎம்ஸ்ல என்ன யூஸ் பண்ணுவாங்க? ஹைப்பர்வைசர் கான்செப்ட். அதாவது ஒரு சர்வர் இருக்கு. இந்த டாக்டர் கிளாஸ்ல பார்த்துருப்பீங்க. ஒரு பெரிய சர்வர்ல ஹைப்பர்வைசர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? மல்டிபிள்ஸ் விஎம்ஸ் ஹோஸ்ட் பண்ணிக்க முடியும் வித் ஹெல்ப் ஆஃப் கெஸ்ட் ஓஎஸ். அந்த ஓஎஸ் என்ன ஓஎஸ் இருக்கலாம்? கெஸ்ட் ஓஎஸ். ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவல் தான் ஷேர் ஆகுது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவல்னா உங்களோட சிபியூ, மெமரி, ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா அது மட்டும் தான் ஷேர் ஆகுது தவிர அதுல இருக்கிற ஓஎஸ் எல்லாம் ஷேர் ஆகல. மைக்ரோசாஃப்ட் கான்செப்ட் சொல்லி கேட்டீங்கன்னா டாக்கர் வந்ததுனாலதான் மைக்ரோசாஃப்ட் கான்செப்ட் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. எதனால சொல்லி கேட்டீங்கன்னா டாக்கர் இன்ஜின் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். ஈஸி மிஷின்ல நம்ம என்ன பண்ணுவோம்? டாக்கர் இன்ஜின் இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா அது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கெர்னல் லெவல் ஆஃப் ஷேரிங் பண்றதுனால யூ கேன் ஏபிள் டு ஹோஸ்ட் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் இன்சைட் அ மிஷின். மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் இன்சைட் அ மிஷின்ல சொல்ல வரேன். எதனால பாசிபிள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கெர்னல் லெவல் ஆஃப் ஷேரிங் நடக்கிறதுனால இட் இஸ் பாசிபிள் இன் தட். ஓகேங்களா? அது லினக்ஸ் பேஸ் இருந்துச்சுன்னா லினக்ஸ் பேஸ் கண்டெய்னர்ஸ் ரன் பண்ணிக்கலாம். விண்டோஸ் பேஸ் இருந்துச்சுன்னா விண்டோஸ் பேஸ் கண்டெய்னர்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ரன் பண்ணிக்கலாம் சொல்ல வரேன். இப்போ உங்களோட சர்வர் நீங்க லான்ச் பண்ணது விண்டோஸ் சர்வரா இருந்துச்சு அப்படின்னா விண்டோஸ் பேஸ் கண்டெய்னர்ஸா நீங்க கொண்டு வந்துக்கலாம். லினக்ஸ் சர்வர் இருந்துச்சுன்னா நீங்க என்ன மாதிரி கண்டெய்னர்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? கொண்டு வந்துக்கலாம் சொல்ல வரேன். ஒரே நிமிஷம். ஓகே ஃபைன். சோ இத மைக்ரோசாஃப்ட் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்னா இங்க ஒரு HTTPD பேஸ் பண்ணி ஒரு கண்டெய்னர் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு HTTP நம்மளால கொண்டு வர முடியுமா முடியாதா? நீங்க ஒரு HTTP பேஸ் பண்ணி ஒரு கண்டெய்னர் ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி நம்மளால பண்ண முடியும். இன்னொரு கண்டெய்னரும் நம்மளால என்ன பண்ண முடியும்னா we can able to bring it ன்னு சொல்ல வரேன். எதனால? இது கெர்னல் லெவல் ஆஃப் ஷேரிங் நடக்கிறதுனால இன்னொரு கண்டெய்னரும் என்னால என்ன பண்ண முடியும்? கொண்டு வர முடியும். அப்ப இந்த மைக்ரோ சர்வீஸ் கான்செப்டுக்கு எதுக்காக போனாங்க அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப இந்த மாதிரி என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் என்னால என்ன பண்ண முடியும்னா கொண்டு வர முடியும் சொல்ல வரேன். கிளியரா? அது எப்படி ரீச் பண்ணாங்க, என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கோடிங்ல ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்றேன்? ஸ்விக்கின்ற அப்படின்னு ஒர்க் பண்றேன். சரிங்களா? ஸ்விக்கின்ற ஒரு கிளையண்ட்காக நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
மைக்ரோ சர்வீஸ் வந்த பிறகு அங்க என்ன நடந்துச்சு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா 2022ல அவங்க ஃப்ரண்ட் எண்ட் டெவலப் பண்ணாலும் சரி, பேக் எண்ட் டெவலப் பண்ணாலும் சரி, என்ன பண்ணுவாங்க? ஒன்னா பண்டில் பண்ணுவாங்க கோடு. ஒரு 100,000 லைன்ஸ்க்கு ஒரு ஒரு கோட் எழுதிருக்காங்க 2022ல. மோனலித்திக்கா இருந்துச்சு என்ன பண்ணுவாங்க? கம்ப்ளீட்டா பண்டில் பேக்கேஜா பில்ட் பண்ணி கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க? இப்படி கொண்டு போயிட்டு வெப் சர்வர்லயும் ஆப் சர்வர் டிப்ளாய் பண்ணிடுவாங்க. வெப் சர்வர்லயும் ஆப் சர்வர்லயும் கொண்டு போயிட்டு டிப்ளாய்மெண்ட் பண்ணிடுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 TBக்கு உண்டான ஒரு 1 GBக்கு உண்டான ஒரு வார் ஃபைல். அப்போ இது என்ன பண்றாங்கன்னா அந்த லைன்ஸ ஸ்பிளிட் பண்ணிடுறாங்கன்னு சொல்ல வரேன். என்ன பண்ணிடுறாங்க? ஸ்பிளிட் அப் பண்ணிடுறாங்க. எப்படி ஸ்பிளிட் அப் பண்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுக்குள்ள நம்ம பாக்குறோம் பாத்தீங்களா? இந்த நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா? இந்த ஃபான்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா NRSM எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்விக்கின்ற அப்ளிகேஷன்லயும் இப்ப நம்ம நார்மலா ஸ்டார்டிங்ல வரும்போது அந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணுவோம்? சர்ச் இருக்குமா? சர்ச்ன்றதும் ஒரு அப்ளிகேஷன் தான். சர்ச் ஆப். சர்ச் பண்ணுவோம்ல, என்ன மாதிரி ஃபுட் வேணும், எந்த ஹோட்டல் வேணும் சொல்லி சர்ச் பண்றோம்ல. அது என்ன பண்ணுவாங்க? இதுக்கு ஒரு கோடிங் எழுதிருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 200,000 லைன்ஸ் வச்சுக்கோங்க. சரி 20,000 லைன்ஸ் வச்சுக்கோங்களேன். 20,000 லைன்ஸ். அப்ப இது என்ன பண்ணுவாங்க? ஒரு 200 MBக்கான ஒரு வார் ஃபைல். என்ன பண்ணிடுறாங்க? இவ்வளவு 100,000 லைன்ஸ் பாத்தீங்களா? அந்த லைன்ஸ் என்ன பண்ணிடுறாங்க? தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணிடுறாங்கன்னு சொல்ல வரேன். தனித்தனி என்ன பண்ணிடுறாங்க? ஸ்பிளிட் அப் பண்ணிடுறாங்க. மோனலித்திக்கா இருந்துச்சுன்னா இது எல்லாமே ஒன்னா சேர்த்துதான் இந்த கோடு. எது எல்லாமே ஒண்ணு சேர்த்து இப்போ சர்ச் ஆப் பண்றாங்களா? சர்ச் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஆர்டர் பண்ணுவோமா? என்ன பண்ணுவோம்? ஆர்டர் பண்ணுவோமா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஆர்டர் ஆப். இது ஒரு ஃபீச்சர் தான். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன்? 20,000 லைன்ஸா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 MBக்கான ஒரு வார் ஃபைல். 200 MBக்கான ஒரு வார் ஃபைல். சர்ச் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? பேமெண்ட் பண்ணுவோமா? பேமெண்ட் பண்ணுவோமா? அதுதான் என்னது? செக் அவுட் ஆப்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன எவ்வளவு ஒரு 10 வேணாம். சும்மா சொல்றேன் 40,000. சும்மா நான் போடுறதுதான். ஒரு 30,000 லைன்ஸ் வச்சுக்கோங்களேன். 30,000 லைன்ஸ். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 MBக்கான ஒரு வார் ஃபைல். அதெல்லாம் 30,000 லைன்ஸ் சொல்லி செக் அவுட் பண்ணும்போது நடுவுல நம்மளுக்கு நிறைய பேமெண்ட் கேட்வேஸ் எல்லாம் இருக்கும். பேமெண்ட் கேட்வே இந்தியான்னு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேமெண்ட் கேட்வே எல்லாம் இருக்கும். இதோட வேலை தெரியுமா? இதோட வேலை என்ன தெரியுமா? அந்த ரேசர் பே, பே குளோக்கல், பே யூலாம் இருக்கு பார்த்தீங்களா? உங்களோட வேலை தெரியுமா? கஸ்டமர் அனுப்புற காசையும் செக்யூர்டா அந்த காசை ஒரு இடத்துல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி என்ன பண்றாங்க? ஸ்விக்கியோ இல்ல ஜொமேட்டோக்காரனுக்கோ என்ன பண்றாங்க? டிரான்ஸ்ஃபர் பண்ணி செக்யூர்ட் வேல அவங்களும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க தான் பேமெண்ட் கேட்வேஸ் இன் இந்தியா. இந்த மாதிரி பேமெண்ட் கேட்வேக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க? கோடிங் எழுதணும். யாரு? டெவலப்பர்ஸ். ஒரு செக் பண்றாங்க, ஒரு யூசர் இந்த டேபுக்குள்ள வந்துட்டாலே பேமெண்ட் பண்றாங்கன்னு அர்த்தம். பேமெண்ட் வந்து யூபிஐ பண்றாங்களா இல்ல எந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு சூஸ் பண்ணிட்ட பிறகு ஒரு யூபிஐ மூலம் பண்றாங்கன்னா அந்த அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கறது தான் உங்களோட வேலை. இதுதான் பேமெண்ட் கேட்வேஸ் இன் இந்தியா. இந்த மாதிரி இந்த ஆப் நம்ம கொண்டு வந்துடணும். அந்த கோடிங்க கொண்டு வந்துடணும். நெக்ஸ்ட் பேமெண்ட் பண்ண முடிச்சா நம்மளுக்கு என்ன ஆகுது? ட்ராக்கிங் வந்துருச்சா? ட்ராக்கிங் ட்ராக் பண்றோமா? நம்மளுடைய டெலிவரி பாய் எங்க இருக்காரு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? ட்ராக் பண்ணிட்டு நம்மளால மேப்பிங் வைஸ் நம்ம என்ன பண்ண முடியுது? ட்ராக் பண்ண முடியுது. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30,000 லைன்ஸுங்க. அப்போ முழுசா இருந்த ஒரு 100,000 லைன்ஸ் நான் என்ன பண்ணிட்டேன்? ஸ்பிளிட் அப் பண்ணிட்டேனா? கரெக்டா? முழுசா இருந்த கோடு மோனோலித்திக்கா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அப்படியே பண்டிலா கொண்டு போயிட்டு டிப்ளாய் பண்ணிட்டு இருந்தாங்க சர்வர்ஸ்குள்ள. அந்த சர்வருக்குள்ள முழுசா அந்த அப்ளிகேஷன் ஓடிட்டு இருக்கும். ஆனா நான் என்ன பண்ணிட்டேன்? ஒரே சர்வருக்குள்ள என்ன பண்ணேன்? ஸ்பிளிட் பண்ணிட்டேன். தனித்தனியா என்ன பண்ணிட்டேன்? ஸ்பிளிட் அப் பண்ணிட்டேன்னு சொல்ல வரேன். எப்படி ஸ்பிளிட் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ எனக்கு இந்த சர்வர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இதுதான் என்னோட சர்வர்னு வச்சுக்கோங்களேன்.
ரொம்ப ஜூமா இருக்கு. ஃபைன். இது என்னோட EC2 மிஷின். இது என்னுடைய EC2 மிஷின். ரிமூவ் பண்ணிடுறேன். இருக்கட்டும். ஸோ இது என்னோட EC2 மிஷின் சொல்ல வரேன். ஒரே நிமிஷம் இருங்க. இல்ல அது ரொம்ப ஜூமிங் இருக்கிறதுனால மாதிரி ஆயிடுச்சு. இது என்னுடைய ஒரு EC2. இது என்னோடது EC2. இந்த EC2க்குள்ள முன்னாடி முழு அப்ளிகேஷனை கொண்டு போய் என்ன பண்ணிட்டு இருந்தேன், டிப்ளாய் பண்ணிட்டு இருந்தேன். முழு அப்ளிகேஷனை கொண்டு போய் என்ன பண்ணிட்டு இருந்தேன், நான் என்னோட டிப்ளாய்மெண்ட்டை பண்ணிட்டு இருந்தேன். இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் ஸ்பான்சர் வந்த பிறகு என்ன பண்ணிட்டாங்கன்னா தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல வரேன். என்ன பண்ணிட்டாங்க, தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணிட்டாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் சர்ச் ஆப் இருக்கா, இருக்கு சர்ச் ஆப் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, ஆர்டர் ஆப், செக்அவுட் ஆப் அண்ட் ட்ராக்கிங் ஆப். சொல்லி தனியாக ஸ்பிளிட் பண்ணிட்டு இதுக்கு எல்லாத்துக்குமே நான் என்ன பண்ண போறேன் சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, முன்னாடி இந்த இடத்துல பாருங்க அப்படியே முழு அப்ளிகேஷன் தான் இங்க ஓடிட்டு இருந்துச்சு. முழுசா அந்த கோட் டெவலப் பண்ணிட்டு இப்ப இங்க என்ன ஆயிடுச்சு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஸ்பிளிட் அப் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், சர்ச் ஆப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர்ஸ் நான் கொண்டு வந்துடுறேன். என்ன கொண்டு வந்துடுறேன், கண்டெய்னர்ஸ். அப்போ சர்ச் ஆப் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கண்டெய்னர் அனுப்பிட்டு இருக்க மாட்டாங்க. அதுக்கும் ஹை டிராபிக்ன்றது வரதான் போகுது. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரே சர்வருக்குள்ள என்னால கண்டெய்னர்ஸ்ன்றத பாசிபிலிட்டி கொண்டு வந்து டாக்கர் இருக்கிறதுனால கண்டெய்னர்ஸ்ன்றது இங்க பாசிபிள் ஆயிடுச்சு. டாக்கர் இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு, கண்டெய்னர்ஸ்ன்றது இங்க எனக்கு பாசிபிள் ஆயிடுச்சு சொல்லவா. அப்போ இடத்துல என்ன பண்ணுவேன், சர்ச் ஆப்புக்கு ஒரு கண்டெய்னரா, சர்ச் ஆப்புக்கு எத்தனை கண்டெய்னர் தேவையோ, எவ்வளவு டிராபிக் ஹேண்டில் பண்ணுவோமோ அது மாதிரி என்ன பண்ணுவேன்னா, ஸோ இதே மாதிரி நான் மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் கொண்டு வந்துருவேன். சர்ச் ஆப் மட்டும் ஒரே ஒரு EC2 மிஷினுக்குள்ள மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் என்னால கொண்டு வர முடியும். இது ஒரு கண்டெய்னர் அண்ட் இது ஒரு கண்டெய்னர் சர்ச் ஆப். இப்போ ஆர்டர் ஆப்புக்கு எத்தனை பேர் தேவை, ஆர்டர் ஆப்புக்கும் சர்ச் ஆப்ல இருந்து நிறைய பேர் வருவாங்க. கரெக்டா, ஒருத்தன் ஃபுட்டு வாங்கணும்னு போவான். அவனுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா வரணும், உள்ள அனுப்பணும். டிராபிக்ஸ் அதிகமா வரும்போது வரும்போது கண்டெய்னர்ஸ் நம்ம என்ன பண்ணணும், அதிகமா வச்சிருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து ஃபீஸ் பில் கொடுக்க முடியும். கண்டெய்னர்ஸ் ஸ்லோவா வச்சுதான் ஃபீஸ் பில் கொடுக்க முடியாது. அப்போ ஆர்டர் பண்றவங்க நிறைய பேர் இருப்பானா, ஸோ அதனால என்ன பண்றேன், இதுக்கும் நான் ஒரு 3 கண்டெய்னர் வைக்கிறேன். சரிங்களா, செக் அவுட் ட்ராக்கிங் மட்டும் நான் என்ன பண்றேன், சும்மா ஒரு 2 கண்டெய்னர் என்ன பண்ணிடுறேன்னா நான் வச்சுறேன் சொல்ல வரேன். இப்போ உங்களுக்கு என்ன கான்செப்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரே மிஷினுக்குள்ள நான் என்ன பண்ணிட்டேன், அப்ளிகேஷன்ஸா கோடிங் என்ன பண்ணிட்டேன், உடச்சிட்டேன் சொல்ல வரேன். 100,000 இந்த லைன்ஸ் நான் என்ன பண்ணிட்டேன், தனித்தனியா என்ன பண்ணிட்டேன், நான் உடச்சு யூஸ் பண்ணிக்கிறேன் சொல்ல வரேன். தனித்தனி ஆப்பா நான் என்ன பண்றேன், உடச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு பேர் தான் மைக்ரோ சர்வீசஸ். இதே EC2 மிஷினுக்குள்ளதான் இது அப்ளிகேஷன் ஓடினாலும் ஓடதான் போகுது. முழுசா ஓடினா என்ன, தனித்தனியா ஓடினா என்ன, முழுசா ஓடினா மோனோலித்திக், தனித்தனியா உடச்சு ஓடினா அது மைக்ரோ சர்வீசஸ். புரியுதா? அப்போ இது ஒரு 3 செட், இது ஒரு கண்டெய்னர்ஸ், ஒரு 3 கண்டெய்னர்ஸ் ஆர்டர் ஆப்புக்கு, இது லைக் உங்களுடைய சர்ச் ஆப்புக்கு, இது ஆர்டர் ஆப்புக்கு, அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய செக் அவுட்டுக்கும், அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ட்ராக்கிங்க்கும். இப்படி உங்களோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்லலாம். கிளியரா, டன்னா, ஃபைன். இது என்ன, முன்னாடி எனக்கு ஒரு சர்வருக்குள்ள இந்த அப்ளிகேஷன் என்ன ஆயிட்டு இருந்துச்சு, முன்னாடி இந்த சர்வருக்குள்ள எனக்கு என்ன ஆயிட்டு இருந்துச்சு, அப்ளிகேஷனா என்ன ஆயிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா, இப்போ எனக்கு என்ன ஆயிட்டு இருக்கு, அப்ளிகேஷன் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், முழு அப்ளிகேஷனா ஓடிட்டு இருக்கு. 100,000 லைன்ஸா அந்த கோடு பண்டிலா இங்க ஓடிட்டு இருக்கு. அதை நான் என்ன பண்ணிட்டேன், அதே EC2 மிஷின் தான் இங்கேயுமே இருக்கு. ஆனா என்ன ஆயிடுச்சு, ஸ்பிளிட் அப் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கு, ஸ்பிளிட் அப் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்,
இந்த சர்வர் கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்ளிகேஷன் டவுனா இல்லையா? டவுன். இந்த சர்வர் கிராஷ் ஆயிடுச்சுன்னா அப்ளிகேஷன் டவுனா இல்லையா? ஏன் டவுன் ஆகுது? நான் கேட்ட கேள்வி என்ன? இந்த சர்வர் டவுன் ஆயிடுச்சுன்னா அப்ளிகேஷன் டவுனா இல்லையான்னு கேட்டேன். டவுன் இல்லைன்னு சொன்னீங்க. நான் சர்வீஸ் சொல்லவே இல்லை, கண்ட்ரோல் நான் சொல்லவே இல்லை. இந்த சர்வர் டவுன் ஆயிடுச்சு, கிராஷ் ஆயிடுச்சுன்னா இந்த முழு அப்ளிகேஷன் டவுனா இல்லையா? அதுதான் அப்ப என்னது கான்செப்ட்? இங்க ரன் பண்ணாலும் என்ன, இங்க ரன் பண்ணாலும் ரெண்டுமே ஒண்ணுதான். இதுக்குள்ள நான் இருக்கு தனித்தனியா ஓடுங்க, ஒன்னா சேர்த்து ஓடுங்க. இதுக்குள்ள நான் இருக்கு தனித்தனியா ஓடிட்டு இருக்கு, ஆனாலும் ஒரே டவருக்குள்ள தான் இருக்கு. புரியுதா? இந்த சர்வர் கிராஷ் ஆனாலும் அப்ளிகேஷன் டவுன் தான். இந்த சர்வருக்குள்ள தனித்தனியா ஓடினாலும் அந்த சர்வருக்குள்ள கிராஷ் ஆயிடுச்சுன்னா அந்த அந்த உள்ள ரெண்டு செட்டுமே டவுன் தான் சொல்ல வரும். இப்ப ரெண்டுமே ஒண்ணுதானே? என்னது? ரெண்டுமே ஒண்ணுதானே? எதுக்கு நான் மூலத்துக்கு மைக்ரோசர்வீஸ் நான் பிரிக்கணும்? புரியுதா கான்செப்ட்? என்ன சொல்றது புரியுதா? ஆன்லைன்ல எல்லாருக்கும் புரியுதா இல்லையா நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டேன்? எஸ் ஆர் நோ கைஸ்? அப்போ அப்படி இருக்கும்போது டாக்கரால பாத்தீங்கன்னா, டாக்கரால ஒரு மிஷின்ல இருக்கிற கண்டெய்னர்ஸ் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? ஹேண்டில் பண்ண முடியும். டாக்கரால ஒரு மிஷின்ல இருக்கிற கண்டெய்னர்ஸ் மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும். இந்த சர்வர் கிராஷ்னா உங்க முழு அப்ளிகேஷனே கிராஷ் தான். தனித்தனியா ஓடினா என்ன, தனித்தனியா ஓட வைக்கலாம் என்ன? சொல்றது புரியுதா? டாக்கரால ஒரு மிஷின்ல இருக்கிற கண்டெய்னர்ஸ் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? ஹேண்டில் பண்ண முடியும். இந்த சர்வர் கிராஷ்னா உங்க முழு அப்ளிகேஷனே கிராஷ் தான். கண்டெய்னர்ஸ் எதுவுமே எல்லாமே ஸ்டாப் ஆயிடுமா? எல்லாமே எக்ஸிட் மோடு போயிடுமா? என்ன பண்ண முடியாது, அச்சீவ் பண்ண முடியாதா? அதுக்குதான் நம்ம என்ன பண்றோம்னா, எனக்கு இதே மாதிரி இருக்குன்னா இந்த சர்வர் என்ன பண்ணுவாங்க, மல்டிபிள் சர்வர்ஸா என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா ரன் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்ல வரேன். என்ன சர்வர்? மல்டிபிள் சர்வர்ஸா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. டாக்கரால ஒரு மிஷின்ல இருக்கிற கண்டெய்னர்ஸ் தான் ஹேண்டில் பண்ண முடியும். டாக்கரால ஒரு மிஷின்ல இருக்கிற கண்டெய்னர்ஸ் மட்டும் தான் ஹேண்டில் பண்ண முடியும். புரிஞ்சுதா? ஒரு மிஷின்ல இருக்கிற கண்டெய்னர் தான் ஹேண்டில் பண்ண முடியும் டாக்கரால. கிளியர்? அப்போ இது மல்டி மிஷின்ல கண்டெய்னர்ஸ் ஹேண்டில் பண்ணணும். மல்டி மிஷின்ல கண்டெய்னர்ஸ் இருக்கு, கண்டெய்னர்ஸ் ரன் பண்ண வைக்கணும். ஒரு கண்டெய்னர் இன்னொரு கண்டெய்னர் கூட பேசணும். ஒரு கண்டெய்னர் வேற மிஷின்ல இருக்கிற கண்டெய்னர் கூட பேசணும். இதெல்லாமே யாருல பண்ண முடியுதுன்னா, இதெல்லாமே யாருல பண்ண முடியும்னா குபர்நெட்டிஸ்ல தான் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? அப்ப குபர்நெட்டிஸ்க்கு சொல்லி என்ன இருக்கும்? ஒரு மாஸ்டர். இதுதான் உங்களுடைய குபர்நெட்டிஸ் உடைய மாஸ்டர் நோட். சரிங்களா? குபர்நெட்டிஸ் உடைய மாஸ்டர் நோட். சரிங்களா? இது எல்லாமே என்ன கேட்டீங்கன்னா கண்ட்ரோல் நோட்ஸ் கிடையாது. உங்களுடைய ஒர்க்கர் நோட்ஸ் சொல்றேன். அது ஒர்க்கர் நோட்ஸ். குபர்நெட்டிஸ் மாஸ்டர் நோட், மிச்சம் எல்லாமே என்னது? ஒர்க்கர் நோட்ஸ். ஒர்க்கர் நோட்ஸ்க்குள்ள தான் உங்களுக்கு என்ன இருக்கும்? கண்டெய்னர்ஸ் எல்லாமே ரன் ஆயிட்டு இருக்கும். அப்போ இது எல்லாமே ஒரே நிமிஷம். இது எல்லாமே ஒண்ணு சேர்த்து என்ன சொல்லுவாங்க சொல்லி கேட்டீங்கன்னா, இது எல்லாமே ஒண்ணு சேர்த்ததான்
உங்களுடைய Kubernetes என்ன சொல்லுவாங்க தெரியுமா? Kubernetes கிளஸ்டர்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? Kubernetes கிளஸ்டர். கிளியரா? K8 கிளஸ்டர். அது என்னங்க K8? Kubernetes போட்டிருக்கேன் இல்லையா இந்த இடத்துல? இதுல இருந்து இங்க வரைக்கும் 8 லெட்டர் இருக்கா? அதனால K8 சொல்லுவாங்க. ஓகேங்களா? K8 கிளஸ்டர். ஃபைன். டன். அப்போ இந்த Kubernetes மாஸ்டர் நோடு இருக்காரு பாத்தீங்களா? இந்த மாஸ்டர் நோடோட வேலை எனக்கு எத்தனை ஒர்க்கர் நோடு வேணும், அதுக்குள்ள எத்தனை கண்டெய்னர்ஸ் வேணும், அது என்ன கண்டெய்னர்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கு, ஒரு கண்டெய்னர் டு கண்டெய்னர் கம்யூனிகேஷன் எப்படி நடந்துட்டு இருக்கு, இந்த கண்டெய்னருக்குள்ள இந்த மிஷினுக்குள்ள இந்த கண்டெய்னர்ஸ் தான் ஓடணும், இந்த மிஷினுக்குள்ள இந்த கண்டெய்னர்ஸ் மட்டும் தான் ஓடணும், இது டேட்டா பேஸ்க்குள்ள கண்டெய்னர்ஸ். இந்த மாதிரி எல்லாமே ஃப்ரம் தி டாப் டு எண்ட் எல்லாமே யார் டிசைட் பண்ண போறாருன்னா Kubernetes தான் டிசைட் பண்ண போறாரு. Kubernetes எதுல டிசைட் பண்ண போறாரு? மாஸ்டர் நோடு வச்சு டிசைட் பண்ண போறாரு. அப்போ இந்த கிளஸ்டருக்குள்ள நம்ம என்ன பண்ண மாட்டோம், உள்ளே வர மாட்டோம். இந்த கிளஸ்டருக்குள்ள நம்ம உள்ளே வர மாட்டோம். நம்ம டைரக்டா Ansible கிளஸ்டர் பார்க்கும்போது சரி, Jenkins கிளஸ்டர் பார்க்கும்போது சரி, மாஸ்டர் ஸ்லேவ்ன்ற கான்செப்ட்ல பார்த்திருப்பீங்களா? Ansibleம் சரி, Jenkinsம் சரி, மாஸ்டர் மிஷினுக்குள்ள போயிட்டு தான் ஸ்லேவுக்குள்ள என்ன வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, டிசைட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பீங்க. என்ன பண்ணுவீங்க? மாஸ்டர் மிஷினுக்குள்ள போயிட்டு தான் ஸ்லேவுக்குள்ள உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, டிசைட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பீங்க. ஆனா Kubernetesல நீங்க மாஸ்டர் நோடுக்குள்ள டைரக்டா என்டர் ஆக மாட்டீங்க. மாஸ்டர் நோடுக்குள்ள நீங்க டைரக்டா என்டர் ஆக மாட்டீங்க. சரிங்களா? அங்கே இன்னொரு மிஷின் இருக்க போகுது. இங்க இன்னொரு மிஷின் இருக்க போகுது. இதுதான் என்ன சொல்றேன்னா கிளையண்ட் மிஷின் சொல்றேன். என்ன மிஷின்? கிளையண்ட் மிஷின். புரியுதா? கிளையண்ட் மிஷின் அப்படி சொல்றேன். கிளையண்ட் மிஷின் என்னது? நம்மளோட மிஷின், நம்மளோட ஓன் பிசி, நம்மளோட ஓன் லேப்டாப் தான் நம்மளுடைய கிளையண்ட் மிஷின் அப்படி சொல்றோம். அப்போ இதை நான் என்ன பண்றேன், என்னுடைய கிளையண்ட் மிஷினுங்க. அப்ப இந்த கிளையண்ட் மிஷினை வச்சுதான் என்ன பண்ணுவேன், என்னோட Kubernetes கிளஸ்டருக்குள்ள எத்தனை மாஸ்டர் நோடு, எத்தனை ஒர்க்கர் நோடு, அந்த ஒர்க்கர் நோட்ல என்ன கண்டெய்னர்ஸ், என்ன அப்ளிகேஷன், இது எல்லாமே எங்க டிசைட் பண்ணணும்னா இந்த மிஷின்ல இருந்து என்ன பண்ணுவேன், டிசைட் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்ல வரேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன் இதுக்குள்ள அப்படி கேட்டீங்கன்னா, நான் இதுக்குள்ள போயிட்டு kubectl கமாண்ட்ஸ் சொல்லி போடுவேன். kubectl ஆர் kubectl கமாண்ட் சொல்லுவாங்க. kubectl ஆர் kubectl கமாண்ட் சொல்லி நான் என்ன பண்ணுவேன், இந்த மிஷின்ல இருந்து நான் அச்சீவ் பண்ணுவேன். அப்போ நான் இந்த மிஷின்ஸ்ல இருந்து போட நான் இந்த மிஷின்ல இருந்து இங்க என்ன பண்ணுவேன், எனக்கு கிளஸ்டர் கிரியேட் பண்றது இங்க இருந்து தான். என்னது? கிளஸ்டர் கிரியேட் பண்றது இந்த மிஷின்ல இருந்து தான். இந்த மிஷின்ல இருந்து நான் கமாண்ட்ஸ் போட எனக்கு இங்க எல்லாமே நான் மாஸ்டர் ரிசீவ் பண்ணிட்டு மாஸ்டர் என்ன பண்ணுவாரு, இந்த ஒர்க்கர் நோடுக்கு வேலை சொல்லிட்டு இருப்பாரு சொல்ல வரேன். இந்த மிஷின்ல இருந்து நான் இந்த மிஷின்ல இருந்து போடக்கூடிய அந்த kubectl கமாண்ட்ஸ் போடுறோம் பாத்தீங்களா, அது வழியா மாஸ்டர் நோடு பேசி மாஸ்டர் நோடு கம்யூனிகேட் பண்ணி ஒர்க்கர் நோடு கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. ஒர்க்கர் நோட்ல உங்களுக்கு அச்சீவ் ஆகும்னு சொல்ல வரேன். சொல்றது புரியுதா? ஓகேங்களா? நம்ம இந்த கிளஸ்டருக்குள்ள வரமாட்டோம். இந்த கிளஸ்டருக்குள்ளேயே நம்ம வரமாட்டோம். இந்த கிளஸ்டர் நம்ம என்ன பண்றோம், டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். எல்லாமே இந்த கிளையண்ட் மிஷின்ல இருந்தா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அச்சீவ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்ல வரேன். கிளியர்? அப்போ இந்த கண்டெய்னர்ஸ் சொல்லிட்டு இருக்கேன் பாத்தீங்களா, இதுக்கு மேல நீங்க கண்டெய்னர்ஸ் சொல்லக்கூடாது. Kubernetesல pods சொல்லணும். pods, 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 இதுதான் என்னோட pod. Pod is nothing but it is a wrapper layer மாதிரி. Pod is nothing but it is a wrapper layer. ஒரு wrapperக்குள்ள சாக்லேட் இருக்கும்ல, ஒரு கவர் தானே அது. சாக்லேட் கவர் பண்றது கவர் தான் அது, wrapper. அதுதான் pod. அந்த பாடுக்குள்ள தான் என்ன இருக்கும், உங்களுக்கு கண்டெய்னர்ஸ்ன்றது இருக்கும். பாடுக்குள்ள என்ன கண்டெய்னர்ஸ் இருக்கும். இதுக்கு மேல கண்டெய்னர்ஸ் என்ன சொல்லக்கூடாது, நம்ம என்ன சொல்லணும், உங்க பாடுக்குள்ள தான் அப்ளிகேஷன் ஓடிட்டு இருக்கு. பாடுக்குள்ள தான் என்ன இருக்கு, அப்ளிகேஷன் ஓடிட்டு இருக்கு. ஒரு பாடுக்குள்ள எத்தனை இருக்கலாம் சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு கண்டெய்னர் இருக்கலாம், இல்ல மேக்ஸிமம் 2 கண்டெய்னர்ஸ் இருக்கு. 1 or more தான், 1 or more கண்டெய்னர்ஸ் இருக்கலாம். 1 or moreல ஒரு பாடுக்குள்ள மேக்ஸிமம் எத்தனை ரன் பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, ஒரு கண்டெய்னர் இல்ல 2 கண்டெய்னர் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல போய் டம்ப் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு பாடுக்குள்ள 1 or more கண்டெய்னர்ஸ் இருக்கலாம். ஆனா மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க, 1 கண்டெய்னர்ஸ் தான் ரன் பண்ணுவாங்க ஒரு பாடுக்குள்ளன்னு சொல்லுவாங்க.
பண்றதுதான் இட்ஸ் பெஸ்ட் வே ஆஃப் பிராக்டிஸ் சொல்ல வர. புரிஞ்சுதா? அப்போ இந்த பாட் கம்யூனிகேட் பண்ணணும், இந்த பாட் வேற விஷயம் பாட் கம்யூனிகேட் பண்ணணும், இல்ல இந்த பாட் கூட கம்யூனிகேட் பண்ணணும். எல்லாமே டிசைட் பண்ண போறது மாஸ்டர் நோட். அந்த மாஸ்டர் எப்படி சொல்ல வழிகள் வரும்போது நம்ம இங்க எல்லாமே போடுற கமெண்ட்ஸ் எல்லாமே மாஸ்டருக்கு தெரிய போது மாஸ்டர் நோட் வழியா இதுக்கு எல்லாமே போயிட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆக போது சொல்ல வர. சொல்றது புரியுதா? இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ண போது மாஸ்டர் சொல்லியாச்சு. மாஸ்டரோடக்கே வேலை யாரும் சொல்ல போறா? நம்ம போடுற கிளைண்ட் மெசேஜ் நம்ம சொல்ல போறோம். அது வழியா மாஸ்டர் ரிசீவ் பண்ணி மாஸ்டர் என்ன பண்ணும், உங்களுக்கு ஒர்க் நோட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் சொல்ல வர. கிளியர்? எஸ் ஆர் நோ गाइस? ஆன்லைன்? எஸ். ஃபைன். ஓகேங்களா? Yes, bro. Clear, bro. சாரி? கிளஸ்டர் இந்த ஒரு கிளஸ்டர் வந்து ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கும். அதுக்கு நம்ம மாஸ்டரையும் கிளைண்ட் விஷயம் அந்த ஒரு இன்ஸ்டிடியூட் அந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இந்த கிளைண்ட் மெஷின்ன்றது என்னோட லேப்டாப் கூட இருக்கலாங்க. இது லேப்டாப் இருக்கு பாத்தீங்களா? என் லேப்டாப் கூட இருக்கலாம். இல்ல உங்களோட ஓன் EC2 மிஷின் லான்ச் பண்ணி அந்த இடத்துல கமெண்ட்ஸ் போடலாம். ஓகேங்களா? இந்த கிளஸ்டர் தனியாக ஆட்டோமேட்டிக் கிரியேட் ஆக போகுது. கிளஸ்டருக்குள்ள என்ன இருக்குன்னா மாஸ்டர் நோட் இருக்கும், ஒர்க் நோட்ஸ் இருக்கும். மாஸ்டர் நோட், ஒர்க் நோட்ஸ் அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிளைண்ட் மெசேஜ் கமெண்ட்ஸ் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது கிரியேட் ஆகும் சொல்ல வர. நம்ம இந்த கிளஸ்டரேஷன்ல பார்ப்போம். புரியுதுங்களா? மாஸ்டர் நோட் தனியா கிளைண்ட் மெசேஜ் தனியா நம்ம இன்டெகிரேட் பண்ணணும் எந்த ஒரு அவசியம் கிடையாது. இன்டெகிரேட் பண்ணணும் இல்ல அதுக்குள்ள கொண்டு போய் இன்டெகிரேட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த கிளைண்ட் மெஷின்ல நான் அந்த வேர்ட்ல சொல்லல, இப்பயே சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஐ மீன் உங்களுக்கு டம்ப் பண்ண விரும்பல. கிளைண்ட் மெஷின் நம்ம போடுறது எல்லாமே மாஸ்டர் கிளஸ்டர் ரிசீவ் பண்ண போறோம். கிளஸ்டருக்குள்ள ரிசீவ் ஆகும். அது யார் ரிசீவ் பண்ண போறேன்னா உங்களுடைய மாஸ்டர் நோட் ரிசீவ் பண்ண போறேன். ரிசீவ் பண்ணி ஒர்க் நோட்க்கு வேலை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறேன்னு சொல்ல வரேன். இப்போ உங்க ஆர்கிடெக்சர் காட்டுறேன். இதுதான் கியூபர்னெட்டிஸோட ஆர்கிடெக்சர். அதாவது மாஸ்டர் நோட், ஒர்க்கர் நோட். இது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பாருங்க, உங்களுக்கு என்னென்ன புரியுதுன்னு சொல்லி மட்டும் சொல்லுங்க. எப்படி ஒர்க் ஆகுது? கியூப் சீட்ல இருக்கா? கியூப் சீட்ல எங்க இருந்து போடுவோம்? நான் சொன்னேன் இந்த டயக்ராம்ல கிளைண்ட் மெஷின்ல இருந்து போடுவோம். வச்சு என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் ஒரு 5 minutes டைம் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் டேக் அ வியூ. ஓகே, ஸோ நம்ம 5 minutes கழிச்சு கரெக்டா 10:48 53 அது மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். பாருங்க, உங்களால ஆன்சர் பண்ண முடியாது, ட்ரை பண்ணி பாருங்க. இது என்ன புரியுதுன்னு சொல்லி பாருங்க.
ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுங்க? Any ideas regarding this? சரி, ஓகே. இங்க பாருங்க, மாஸ்டர் நோட் இருக்கு, ஒர்க்கர் நோட்ஸ் இருக்கு. அதுதான் நான் இங்கேயும் போட்டிருக்கேன். மாஸ்டர் நோட், ஒர்க்கர் நோட், இது எல்லாமே சேர்த்துதான் ஒரு கிளஸ்டர். நம்மளோட கிளையண்ட் மிஷின்ல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? kubectl கமாண்ட்ஸ் போடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு kubectl get pods இல்ல kubectl create pods, நேம் ஸ்பேஸ், ரெப்ளிகாஸ், இந்த மாதிரி நம்ம போடுவோம். நான் ஒரு கமாண்டும் நான் எங்க இருந்து போடுறேன்? என்னோட கிளையண்ட் மிஷின் போடும்போது யார் ரிசீவ் பண்ணுவாரு அப்படி சொன்ன நானு? மாஸ்டர் ரிசீவ் பண்ண போற சொன்னா மாஸ்டர் நோடு. மாஸ்டர் நோடுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 4 காம்பனன்ட்ஸ் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா API சர்வர், கண்ட்ரோலர் மேனேஜர், ஷெட்யூலர் அண்ட் ETCDன்னு சொல்லி இருக்கு. இந்த மாதிரி 4 காம்பனன்ட்ஸ் இருக்கு. நம்ம போடக்கூடிய கிளையண்ட் மிஷின்ல போடக்கூடிய எல்லா கமெண்ட்ஸுமே மாஸ்டர் நோட் ரிசீவ் பண்ண போறாரு. மாஸ்டர் நோட்ல யார் ரிசீவ் பண்ண போறாருன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் kubectl கிரியேட் பாட்னு கொடுத்துருக்கேன், ஒரு பாட் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்படி சொல்லி இந்த கிளையண்ட் மிஷின்ல போட்டேன்னா மாஸ்டர் நோட்ல API சர்வர் தான் ரிசீவ் பண்ணுவாரு. API சர்வர் ரிசீவ் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரைட்டாவே இவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாவே கொண்டு போயிட்டு உங்களோட ஒர்க்கர் நோடுக்குள்ள போயிட்டு பாட் கிரியேட் பண்ணாது. என்ன பண்ணாது? பாட் கிரியேட் பண்ணாது. API சர்வர் என்ன பண்ணுவாருன்னா, வந்து ஷெட்யூலர் கிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்பாரு. ஷெட்யூலர் கிட்ட என்ன பண்ணுவாரு? கன்ஃபர்மேஷன் கேட்பாரு. என்ன கேட்பாருன்னா, இந்த மாதிரி என்கிட்ட பாட் கிரியேட் பண்ணி சொல்லிருக்காங்க, நீ என்ன பண்ணு, ஷெட்யூலர் என்ன பண்ணு, எனக்கு எந்த ஒர்க்கர் நோட்ல ஸ்பேஸ் காலியா இருக்கு, ஸ்பேஸ்னா CPU மெமரி இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, ஒரு பாட் என்ன CPU மெமரி எல்லாம் தேவை. அது எந்த மிஷினுக்குள்ள ஸ்பேஸ் காலியா இருக்குன்னு சொல்லிட்டு யாரு டிசைட் பண்ணுவாருன்னா, ஷெட்யூலர் தான் டிசைட் பண்ணுவாரு. ஷெட்யூலர் தான் என்ன பண்ணுவாரு? டிசைட் பண்ணுவாரு. ஷெட்யூலர் டிசைட் பண்ணிட்டு, சே ஃபார் எக்ஸாம்பிள் 1வது ஒர்க்கர் நோட்ல வந்து ஃபுல்லா இருக்கு, 2வது ஒர்க்கர் நோட்ல தான் கொஞ்சம் ஸ்பேஸ் காலியா இருக்கு அப்படின்னா, ஷெட்யூலர் என்ன பண்ணுவாரு? API சர்வர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு. API சர்வர் போயிட்டு 2வது ஒர்க்கர் நோட்ல கிரியேட் பண்ணா நல்லபடியா பாட் ஓடும்னு சொல்லிட்டு ஷெட்யூலர் கன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு அப்படின்னா, API சர்வர் என்ன பண்ணுவாரு? ஸ்ட்ரைட்டா போயிட்டு ஒர்க்கர் நோட் கம்யூனிகேட் பண்ணுவாரு. ஒர்க்கர் நோட்ல ஒரு 3 விதமான காம்பனன்ட்ஸ் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, kubelet, kube proxy, pod, containers சொல்லிட்டு. கண்டெய்னர்ஸ் சொல்றீங்க, இதுக்கு மேல நம்ம பாட்ஸ் தான். API சர்வர் ஷெட்யூலர் சொல்லிட்டாரா, இந்த மாதிரி 2வது ஒர்க்கர் நோட்ல ஸ்பேஸ் காலியா சொல்லிட்டாரா, API சர்வர் உடனே போய் என்ன பண்ணுவாரு? ஒர்க்கர் நோட் கிட்ட போயிட்டு 2வது ஒர்க்கர் நோட் கிட்ட போயிட்டு kubelet கிட்ட போய் பேசுவாரு. இந்த மாதிரி எனக்கு ஒரு பாட் ஒண்ணு வேணும். kubelet வேலை தெரியுமா? kubelet வேலை பாட்னது பாடுக்குள்ள ஒரு கண்டெய்னர்ஸ், பாடுன்னு ஒரு லேயர், ஒரு ரேப்பர் லேயர் தான். பாட்னு கண்டெய்னர்ஸ் இருக்கு. kubelet வேலை இந்த மாதிரி API சர்வர் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி எனக்கு பாட்னு சொல்லிட்டாரு. kubelet என்ன பண்ணும்? எந்த இமேஜ் கண்டெய்னர் வேணா இமேஜ் வேணும்ல,
கண்டெய்னர் வேணும்னா நம்மளுக்கு என்ன வேணும்? இமேஜ் வேணும்ல. அந்த இமேஜை கஸ்டம், அதாவது நம்ம யூசர்ஸ் எங்க வச்சிருக்காங்க, டாக்கர் ஹப்ல வச்சிருந்தாங்கன்னா டாக்கர் ஹப்ல எந்த இடத்துக்கு கொடுக்கணும், இல்ல பிரைவேட் ரெஜிஸ்டர்ல எங்க வச்சிருந்தாங்கன்னா பிரைவேட் ரெஜிஸ்டர் என்ன பண்ணணும், அந்த இமேஜை புல் பண்ணி அந்த இமேஜை கண்டெய்னரா ரன் பண்ணி அதுக்கப்புறம் பாடா மாத்திரம் தான் கியூபிட்டோட வேலை. சொல்றது புரிஞ்சுதா? ஏபிஎஸ் சர்வர் என்ன பண்ணுவாரு, கியூபிட் சொல்லிட்டோம், பாட் ஒன்னு சொல்லியாச்சு. பாட் ஒன்னு ஏபிஎஸ் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஏபிஎஸ் உடனே போய் பண்ண மாட்டாரு, ஷெட்யூலர் கிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்பாரு. ஷெட்யூலர் கன்ஃபார்ம் பண்ணி சொன்ன உடனே ஏபிஎஸ் சர்வர் ரெண்டாவது ஒர்க் போயிட்டு கியூபிட் கிட்ட சொல்லுவாரு. கியூபிட்டோட வேலை தெரியுமா, உடனே போயிட்டு எந்த இமேஜை புல் பண்ணணும் அந்த இமேஜை கண்டெய்னரா மாத்தி ரன் பண்ணி அந்த கண்டெய்னரை ஒரு பாட்குள்ள வச்சிருக்கணும். அது கியூபிட்டோட வேலை. அப்போ பாட் இங்க வந்துருச்சா, கிடையாதுமா? ஓகே, டன். இப்போ இது புரிஞ்சிருச்சு, இது என்ன வேலை பண்ண புரிஞ்சிருச்சு, இது என்ன வேலை பண்ண புரிஞ்சிருச்சு. ஏபிஎஸ் சர்வர் மட்டும்தான் எல்லா ஒர்க்கர் நோடு கிட்ட கியூபிட் பேசுற வேலை ஏபிஎஸ் சர்வர் தான். கியூபிட் போயிட்டு கியூபிட் என்னென்ன வேணும், என்ன இமேஜ் வேணும், என்ன பாட் வேணும், என்ன கண்டெய்னர் வேணும் சொல்லிட்டு கியூபிட் டிசைட் பண்ணிட்டு அந்த பாட் ரன் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல 2 பாட் ஓடிட்டு இருக்கு, இந்த இடத்துல 2 பாட் ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு இந்த பாட் வந்து என்ன ஆயிடுதுன்னா டெலிட் ஆயிடுது. due to some high traffic இல்ல due to some network வந்து feasibility இல்லாம இந்த பாடுனாவது எனக்கு கிராஷ் ஆயிடும். அப்போ பாடு கிராஷ் ஆயிடுச்சுன்னா நம்ம போயிட்டு கிரியேட் பண்ணணும் அவசியம் கிடையாது. கண்ட்ரோல் மேனேஜரோட வேலை தெரியுமா, இந்த ஒர்க்கர் நோட்குள்ள இருக்கிற பாட்ஸ் எல்லாமே என்னென்ன ஓடிட்டு இருக்கும், ஒர்க்கர் நோட்ஸ் பாட்ஸோட என்ன ஒர்க் சரி அதை மானிட்டர் பண்றதுதான் இந்த கண்ட்ரோல் மேனேஜரோட வேலை. எந்த ஒர்க்கர் நோட்ல என்ன நடந்தாலும் சரி கண்ட்ரோல் மேனேஜர் உடனே அது தெரிஞ்சிடும். உடனே என்ன பண்ணுவாரு, இங்க நல்லபடியா ஓடிட்டு இருந்த ஒரு பாடு ஏதோ ஒரு விஷயம் நல்லா கிராஷ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு ஏபிஎஸ் சொல்லிடுவாரு. சொல்லிட்டாருன்னா ஏபிஎஸ் உடனே போயிட்டு இந்த மிஷின்ல தானே அவங்க பாட் டெலிட் ஆயிடுச்சு, இந்த மிஷின்ல போயிட்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசைட் எல்லாம் பண்ணாரு. என்ன பண்ணுவாரு, ஷெட்யூலர் கிட்ட போயிட்டு கேட்பாரு, எந்த மிஷின்ல நான் வந்து பாட் கிரியேட் பண்ணட்டும். ஷெட்யூலர் என்ன பண்ணுவாரு, டிசைட் பண்ணுவாரு எந்த மிஷின்ல ஸ்பேஸ் காலியா இருக்கு. அப்ப இந்த மிஷின்ல பாட் டெலிட் ஆயிடுச்சுன்னா இந்த மிஷின்லயே கிரியேட் பண்ண அவசியம் கிடையாது. இந்த மிஷின்ல ஸ்பேஸ் ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த மிஷின்ல கிரியேட் பண்ண அவசியம் கிடையாது. அப்போ 2வது ஒர்க் ஸ்பேஸ் காலியாச்சு சொல்லிட்டு ஷெட்யூலர் என்ன பண்றாரு, டிசைட் பண்ணிட்டு ஓகே பண்றாருன்னா யார்கிட்ட சொல்லுவாரு, ஏபிஎஸ் சர்வர் கிட்ட போய் சொல்லுவாரு. ஓகேங்களா, ஏபிஎஸ் சர்வர் சொன்ன சொல்லுவாரு, கண்ட்ரோல் மேனேஜர் திருப்பி சொல்றேன், இந்த மிஷின்ல ஒரு பாட் டெலிட் ஆயிடுச்சு, டெலிட் ஆன விஷயம் கண்ட்ரோல் மேனேஜர் தெரிஞ்சிருச்சு. கண்ட்ரோல் மேனேஜர் ஏபிஎஸ் சொல்லிட்டாரு. ஏபிஎஸ் உடனே போயிட்டு பாட் கிரியேட் பண்ண மாட்டாரு, ஷெட்யூலர் கிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்பாரு, எந்த மிஷின்ல ஸ்பேஸ் சொல்லி கேட்பாரு. ஷெட்யூலர் எந்த மிஷின்ல பாயிண்ட் பண்ணுதோ, எந்த மிஷின் அலோகேட் பண்ணுதோ அந்த மிஷின்ல தான் ஏபிஎஸ் போயிட்டு கியூபிட் கூட கம்யூனிகேட் பண்ணுவாரு. கியூபிட் கம்யூனிகேட் பண்ணிட்டு இந்த மிஷின்ல எனக்கு வந்து ஒரு பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கியூபிட் கிட்ட சொல்லிட்டாருன்னா பாடு வந்து கியூபிட் என்ன பண்ணுவோம், கிரியேட் பண்ணி கொடுத்துரும். கியூப் ப்ராக்ஸி என்னது, நம்ம பாடுக்குள்ளதான் அப்ளிகேஷன் ஓடிட்டு இருக்க போதா, பாடுக்குள்ளதான் இருக்கு அப்ளிகேஷன் ஓடிட்டு இருக்கா, டைரக்டா வந்து நம்ம பாடுக்குள்ள கம்யூனிகேட் பண்ண மாட்டோம். நடுவில் கியூப் ப்ராக்ஸி ஒரு காம்பனன்ட் இருக்கும். வித் ஹெல்ப் ஆஃப் கியூப் ப்ராக்ஸி வழியா இன்டர்நெட் வர எல்லா யூசர்ஸுமே கியூப் ப்ராக்ஸி வழியா என்ன பண்ணும், அந்தந்த அப்ளிகேஷனுக்கு வந்து டிராபிக் ரவுட் ஆயிட்டு அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. அதான் கியூப் ப்ராக்ஸியோட வேலை. எல்லாருமே எல்லாரோட கண்டெய்னர்ஸ்க்கு போகணும், எல்லா அப்ளிகேஷன் போகணும் அவசியம் கிடையாது. சில பேர் நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே அந்த அப்ளிகேஷன் போவாங்க, அதே பேஜ் கேட்சிங் போவாங்கல்ல, அதே பேஜுக்கு போவாங்க. அப்ப அதுக்கு மாதிரி கியூப் ப்ராக்ஸி என்ன பண்ணும், ரிக்வெஸ்ட்டை புரிஞ்சுக்கிட்டு ஏபிகே ரிக்வெஸ்ட்டை புரிஞ்சுக்கிட்டு அந்த பாட்க்கு டிராபிக்கை ரவுட் பண்ணி கொடுத்துரும். அப்போ இடிசியோட வேலைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களோட கம்ப்ளீட் இடிசி வந்து கியூபிலிட்டிஸோட ஓன் டேட்டா பேஸ் மாதிரி, கியூபிலிட்டிஸோட ஓன் டேட்டா பேஸ் மாதிரி. இந்த கம்ப்ளீட் கியூபிலிட்டிஸ் கிளஸ்டருக்குள்ள என்ன வேலை நடக்குதோ அது எல்லாமே இடிசிடிக்குள்ள உங்களுக்கு ஸ்டோர் ஆயிடும். இடிசிடிக்குள்ள உங்க கியூபிலிட்டிஸோட வெர்ஷன், கியூபிலிட்டிஸோட பேக்கேஜ் இருக்கணும்ல, ஒரு மிஷினுக்குள்ள கியூபிலிட்டிஸ் வேணும்னா கியூபிலிட்டிஸ் பேக்கேஜ் வேணும்ல, அந்த கியூபிலிட்டிஸோட வெர்ஷன் இது எல்லாமே எங்க இருக்குன்னா இடிசிடிக்குள்ளதான் இருக்கும். இடிசிடிக்குள்ளதான் இருக்கும்னு சொல்ல வரும். கிளியரா? ஃபியூச்சர்ல உங்களுக்கு கிளஸ்டர் அப்கிரேடேஷன்ல பண்ணோம்னா இடிசிடி அப்டேட் பண்ணிதான், இடிசிடியை பேக்கப் பண்ணிதான் நம்ம கிளஸ்டர் அப்கிரேடேஷனுக்கு எல்லாம் போகணும். This is a own database அப்படி சொல்லுவாங்க. கிளியரா? ஃபைன். இடிசிடி வந்து உங்க குபர்நெட்டிஸோடைய கிளஸ்டர்ஸ், அதோட இன்ஃபர்மேஷன், அதுக்கு தேவைப்படக்கூடிய லாக்ஸ், அது எல்லாமே இடிசிடிக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க.
உள்ள இன்ஃபர்மேஷன் அதுக்கெல்லாம் வேற கான்செப்ட் இருக்கு. பாடுக்கும் இந்த ETC சம்பந்தமே கிடையாது. நான் சொன்னது முழுசா சொல்றேன். முழுசா அந்த ஒர்க்கர் நோடுக்கு என்னென்ன இருக்கு, மாஸ்டர் நோடு என்னென்ன இருக்கு, அதுக்குண்டான இன்ஃபர்மேஷன் எல்லாமே ETC-க்குள்ள இருக்கும். அது ஒரு ஓன் டேட்டா பேஸ் சொல்லுவாங்க. Kubernetes-க்கு தேவைப்படக்கூடிய ஒரு ஓன் டேட்டா பேஸ். அதோட லைப்ரரிஸ், பைனரிஸ், அதோட பேக்கேஜ் இன்ஃபர்மேஷன்ஸ், அது என்ன வச்சிருக்காங்க, அது எல்லாமே ETC-க்குள்ள இருக்கு. பாடுக்கு உண்டான இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேற நம்ம டாக்கர் வால்யூம்னு பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இங்கே ஒண்ணு இருக்கு, கான்செப்ட்ஸ் இருக்கு. ஓகே, நம்ம டிஃபைன் பண்ண போறோம். நம்ம தான் பாடுக்குள்ள எந்த கண்டிஷன் டிஃபைன் பண்ண போறோம். அதுக்கேற்ற மாதிரி பாடு கிரியேட் ஆக போகுது. எனக்கு 2 பார்ட்ஸ் 2 கண்டிஷன் சொன்னா 2 கண்டிஷன் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஒரு கலர் தான் வேணும்னா ஒரு கலர் டிஃபைன் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நம்ம வந்து எழுதுவோம், அதெல்லாம் சொல்லுவோம். எஸ், 1 or more சொல்லியாச்சு. 1 or more சொல்லியாச்சு. அது வேணா டிபெண்ட்ஸ். அது ஒரு பாடுக்குள்ள நீங்க 3 கண்டு ரன் பண்றீங்க, 4 கண்டு ரன் பண்றது டிபெண்ட்ஸ். ஆனா அது பண்ண மாட்டாங்க. ஒரே பாடு டம்ப் பண்ண மாட்டாங்க. புரியுதா? பண்ணலாம். இங்க என்னதான் பண்ணணும், ஆனா அந்த கிளஸ்டருக்குள்ள வர மாட்டீங்க. எல்லாமே என்ன பண்ணுவீங்க, கிளைண்ட் மிஷின் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, கிளஸ்டருக்குள்ள யாரும் உள்ளே வர மாட்டாங்க. கிளஸ்டருக்குள்ள வரதுக்கான பர்மிஷனே வந்து பாத்தீங்கன்னா அட்மினுக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த கிளஸ்டர் கிரியேட் பண்ணி வச்சிருவாரு ஃபியூச்சர்ல, அவர் தான் கிரியேட் பண்ணி வைக்கிறதே. அவருக்கு மட்டும் தான் கிளஸ்டருக்குள்ள போறதுக்கான இதுவே இருக்கு, அக்சஸ் இருக்கு. நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா எம்ப்ளாயிஸா இருக்கும், அதெல்லாம் பார்ப்போம் போக போக. சரிங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம அதோட சேர்த்து நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லுங்க. அதுதான் Kubernetes. இப்படிதான் டிஃபைன் பண்ணிருக்காங்க. அதான் ஆர்கிடெக்சர், அப்படிதான் பில்டப் பண்ணிருக்காங்க. அவங்க தெரியும்னா அதை அப்படிதான் அவங்க டிசைட் பண்ணி அவங்க ஒர்க் நோட் எத்தனை இருக்கு, இது எல்லா இன்ஃபர்மேஷன் அந்த கான்ஃபிகரேஷன் அப்படிதான் பண்ணிருக்காங்க. Kubernetes டூல் கிரியேட் பண்ணும்போது இப்படிதான் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஆர்கெஸ்ட்ரேஷன்ல நம்ம நார்மலி மியூசிக் பேண்ட்ல இருக்கும் பாத்தீங்களா, மியூசிக் பேண்ட்ல இந்த டோன் வரும், இந்த நோட் வரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, ஸ்டார்டிங்ல வந்து பண்ணிட்டு இருப்பாரு இல்லையா, அவர் தான் ஆர்கெஸ்ட்ரேட்டர். புரியுதுங்களா? சோ அந்த மாதிரி கம்ப்ளீட் ஆர்கனைசேஷன் பண்றதுதான். இந்த மிஷின்ல இருக்கிற பாடு, இந்த மிஷின்ல இருக்கிற பாடு பேசுறதும் ஹேண்டில் பண்றது Kubernetes தான். அதெல்லாம் டிஃபைன் பண்ண போறோம். நம்ம சொல்றதுக்கு இதெல்லாம் அது ஒர்க் ஆக போகுது. அதை என்ன பண்ண ப்ரீடிஃபைனா போட்டு வச்சிடும் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ Kubernetes உடைய ஆர்கிடெக்சர் இதுதான். Kubernetes உடைய இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸ் மட்டும் பார்த்துட்டு, ஒரு தியரி மட்டும் பார்த்துட்டு, அடுத்த கிளாஸ்ல Kubernetes கிளஸ்டர் நம்ம என்ன பண்ண போறோம், கிரியேட் பண்ண போறோம். அடுத்த கிளாஸ்ல Kubernetes கிளஸ்டர் நம்ம கிரியேட் பண்ண போறோம். சரியா? Kubernetes உடைய இன்ஸ்டாலேஷன் சொல்லுங்க. ஆமா, அதே கான்செப்ட் மாதிரி எங்க இருந்து ஒர்க்கர் நோட், நம்ம ஒர்க்கர் நோடுக்குள்ள போக மாட்டோம், மாஸ்டர் நோடுக்குள்ள எதுக்குள்ள போக மாட்டோம்பா. எல்லாமே கிளைண்ட் மிஷின் தான் பண்ண போறோமே. புரியுதா? இது புஷ் புல் மெக்கானிசம் எல்லாம் யோசிக்காதீங்க. நம்ம மாஸ்டர் நோடுக்குள்ள போக மாட்டோம், ஒர்க்கர் நோடுக்குள்ளேயும் போக மாட்டோம். எல்லாமே நம்ம எங்க பண்ணுவோம்னா இந்த கிளைண்ட் மிஷின் தான் பண்ணுவோம். கிளைண்ட் மிஷின் நம்ம என்ன டிஃபைன் பண்றோமோ அதுதான் நடக்க போகுது. அது இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோமோ இல்ல இன்ஃபர்மேஷன் எடுக்கிறோமோ அதெல்லாம் அது செகண்டரி. அது செகண்டரி. நம்ம கிளஸ்டர் கிரியேட் பண்றது கூட நம்ம கிளைண்ட் மிஷின் தான் கிரியேட் பண்ண போறோம். நம்ம தனியா கிரியேட் பண்றதுக்கும் இருக்கு, நிறைய நம்ம செட்டப் பண்றதுக்கும் இருக்கு, ஆட்டோமேட்டிக் கிரியேட் ஆகிறதுக்கும் இருக்கு, நிறைய மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு. சரிங்களா? ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், Kubernetes உடைய இன்ஸ்டாலேஷன் மட்டும் ஸ்டெப்ஸ் மட்டும் பார்த்துட்டு அடுத்த கிளாஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னா Kubernetes கிளாஸ்ல கிரியேட் பண்ண போறோம். சோ Kubernetes இன்ஸ்டாலேஷன் மெத்தட்ஸ் அப்படி சொல்லி போடுறேன். இந்த IT next இருக்கு பாத்தீங்களா, இதுக்குள்ள போனீங்க அப்படின்னா there will be various types of installation methods. Single node installation, manual cluster installation, automatic cluster installation, the மாதிரி managed clusters, Kubernetes the hardware சொல்லிட்டு various methods இருக்கு. அந்த மெத்தட்ஸ்ல சப்டிவைடட் மெத்தட்ஸும் இருக்கு.
Say for example, single node cluster installation. This type of installation is suitable for those ones who want to preview Kubernetes, or it's suitable for practices, test and development purposes. In the method எதுக்காக? For best way of testing purpose or development purpose அதுக்காக தான் இந்த சிங்கிள் நோட் இன்ஸ்டாலேஷன் பண்ணுவாங்கன்னு சொல்ல வர. சிங்கிள் நோட்னா சொல்லி கேட்டீங்கன்னா ஒரே ஒரு நோட். என்னது? ஒரே ஒரு நோட். இந்த ஒரு நோட் தான், அந்த ஒரு நோட் தான் உங்களோட மாஸ்டர், அந்த ஒரு நோட் தான் உங்களுடைய ஒர்க்கரும் கூட. புரியுதா? ஒரே ஒரு நோட் தான் இருக்க போது. இந்த மாதிரி மல்டிபிள் நோட்ஸ் எல்லாம் இருக்காது, ஒரே ஒரு நோட் தான். அதனாலதான் என்ன சொல்லியிருக்கான், ஃபார் பிராக்டிஸ் பர்பஸ்க்காக, டெஸ்டிங் பர்பஸ்க்காக அதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றான். அதுல வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்கு. மினி கியூப், கைண்ட், ஓகேங்களா, K3s, K3Dன்னு இருக்கு. வேரியஸ் மெத்தட்ஸ் டு bring up to launch your single node. Various methods like mini cube single node Kubernetes distribution. புரியுதுங்களா? எத்தனை விதம் வேணாலும் நம்ம Kubernetes cluster டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிக்கலாம். அந்த சிங்கிள் நோட் கொண்டு வரதுக்கு there are various sub methods சொல்ல வரேன். மினி கியூப் வழியா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இல்ல கைண்ட் வழியா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இல்ல K3 வழியா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இல்லனா மைக்ரோ K8 இருக்கு. அதாவது Kubernetes இன்ஸ்டாலேஷன் மெத்தட்ஸ்லயே நம்ம ஃபர்ஸ்ட் சிங்கிள் நோட் இன்ஸ்டாலேஷன் என்னது, ஒரே ஒரு நோட் தான் சொல்லிருக்கேன். என்னது? ஒரே ஒரு நோட், சிங்கிள் நோட். சிங்கிள் நோட்ல உங்களுக்கு வேரியஸ் ஸ்டெப்ஸ் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னது? ஃபர்ஸ்ட் மினி கியூப், கைண்ட், இதெல்லாம் பாத்தீங்கன்னா வேரியஸ் சப் மெத்தட்ஸ். K3s, K3D, மைக்ரோ K8s, இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் நோட் கொண்டு வரதுக்கான ஒரு ஸ்பெசிபிக்கான டூல்ஸ் சொல்லலாம், இல்ல மெத்தட்ஸ் கூட சொல்லிக்கலாம். இது சிங்கிள் நோட் இன்ஸ்டாலேஷன். சரிங்களா? நம்ம சிங்கிள் நோட் பண்ண போறது கிடையாது. நம்ம எல்லாமே பண்ண போறது எல்லாமே மல்டிபிள் ஒர்க், மாஸ்டர் நோட் இருக்கும்போது மல்டிபிள் ஒர்க் நோட்ஸ் தான் இருக்கு. அது வேரியஸ் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு சொல்லி கேட்டீங்கன்னா, மேனுவல் கிளஸ்டர் இன்ஸ்டாலேஷன் இருக்கா. This type of installation is used for deploying a minimum viable cluster. ஒரு மினிமமா ஒரு நம்ம தகுந்தபடி ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்றதுக்கு ஒரு மெத்தட் இது. Some parts of the installation should be done manually. Some parts of the installation should be done manually. It is a preferred way to deploy the Kubernetes cluster for the first time. ஒரு புதுசா யாராச்சும் கிளஸ்டர் கிரியேட் பண்றாங்க, சிங்கிள் நோட் கிடையாது. கிளஸ்டர்னாலே நான் இங்க பாத்தீங்களா, கிளஸ்டர்ன்ற வார்த்தையே வரல. சிங்கிள் நோட்ல கிளஸ்டர்ன்ற வார்த்தையே வரல. கிளஸ்டர்னானது மல்டிபிள் நோட்ஸ் சேர்ந்துதான் கிளஸ்டர். மல்டிபிள் நோட்ஸ் இந்த கிளஸ்டர். அப்போ இந்த கிளஸ்டர் நம்ம கொண்டு வந்துடலாம். ஆனா இது பாத்தீங்கன்னா மேனுவல் கிளஸ்டரைசேஷன் மெத்தட். சம் ஆஃப் தி மெத்தட்ஸ் ஷுட் பி டன் மேனுவலி. இதுல KubeADM அப்படின்ற ஒரு டூல் இருக்கு. KubeADM is a tool that is used to deploy a cluster by human hands. It is used to bootstrap Kubernetes components, not provisioning machines. அப்படின்னு அர்த்தம். என்னுடைய மாஸ்டர் நோடும் ஒர்க்கர் நோடும் கொண்டு வரது நம்மளோட வேலை, கிரியேட் பண்றது. மாஸ்டர் நோடு இந்த ஸ்பெக் இருக்கணும், புரியுதுங்களா? எனக்கு இதுல கான்ஃபிகரேஷன் CPU இருக்கணும், இதுல RAM இருக்கணும், எனக்கு இவ்வளவு சைஸ் இருக்கணும், இவ்வளவு ஸ்டோரேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் நோடு கிரியேட் பண்றது நம்மளோட வேலை தான். அதுக்கு கார்ல இருக்கிற ஒர்க்கர் நோடு கிரியேட் பண்றது நம்மளோட வேலை தான். பூட் ஸ்ட்ராப்னானது மாஸ்டர் நோடுக்குள்ள என்னென்ன API சர்வர் வேணும், ஷெட்யூல் வேணும் சொல்லி என்ன பண்ணுவாங்க, பூட் ஸ்ட்ராப் ஸ்கிரிப்டிங் இருக்கு, ஷெல் ஸ்கிரிப்டிங் இருக்கு பாத்தீங்களா? ஷெல் ஸ்கிரிப்டிங் இருக்கா இல்லையா? ஷெல் ஸ்கிரிப்டிங் வச்சு மாஸ்டர் நோடு ஒர்க்கர் நோடு கிரியேட் பண்ணிட்ட பிறகு ஷெல் ஸ்கிரிப்ட் வச்சு என்ன பண்ணிக்கலாம், மாஸ்டர் நோடுக்குள்ள அந்த ஸ்கிரிப்ட் ரன் பண்ணோம்னா அதுக்குள்ள என்னென்ன காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாமே இன்ஸ்டாலேஷன் வந்துடும். ஒர்க்கர் நோடுக்குள்ள என்னென்ன வேணுமோ அது ஷெல் ஸ்கிரிப்ட் ரன் பண்ணா அதுக்குள்ள வரக்கூடிய எல்லா காம்ப்ளெக்ஸுமே வந்துடும். அதுதான் இது மேனுவல் கிளஸ்டர் இன்ஸ்டாலேஷன் சொன்னா should be done. Some parts of the installation should be done manually. அப்போ இந்த கம்யூனிகேஷன் பண்ண வைக்கிறதும் சரி, மாஸ்டர் நோடும் ஒர்க்கர் நோடு பேச வைக்கணும்ல, பேச வச்சாதானே நம்மளால எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். அவன் ப்ரீடிஃபைனா மிஷின்ஸ்ல கொண்டு வந்துட்டு அதுக்குள்ள பூட் ஸ்ட்ராப் வழியா உங்களுக்கு என்னென்ன வேணும் சொல்லி டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம மாஸ்டரும் ஒர்க்கரும் பேச வச்சுட்டு மாஸ்டர்ல இருந்து பண்ற எல்லாமே
ஒர்க் போயிட்டு ரெஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி present பண்ணணும். இது QBDM இஸ் a tool. இது மேனுவல் கிளஸ்டர் இன்ஸ்டாலேஷன் மெத்தட்ல வரக்கூடிய ஒண்ணு. இது புரிஞ்சுதா? மேனுவல் கிளஸ்டர் இன்ஸ்டாலேஷன்ல we are going to use a tool called QBDM. QBDM நாலே bootstrapping. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ஆட்டோமேட்டிக் கிளஸ்டர் இன்ஸ்டாலேஷன் இருக்கா? ஆட்டோமேட்டிக் கிளஸ்டர் இன்ஸ்டாலேஷன் இருக்கா? இந்த ஆட்டோமேட்டிக் கிளஸ்டர் இன்ஸ்டாலேஷன்ல this type of installation is done by using automation tools or scripts or provider distributed installers. Provider distributed installers. It is a preferred way for those ones who want to deploy production grade clusters. It is a preferred way for those who want to deploy production grade. Production காக யூஸ் பண்ணக்கூடிய கிளஸ்டர்ஸ் எல்லாமே இது வழி நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இன்ஸ்டாலேஷன் நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. நம்ம Kubernetes கிளஸ்டர்ன்றது ப்ரொடக்ஷனுக்காக மட்டும்தான் அச்சீவ் பண்ண அவசியம் கிடையாது. டெஸ்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா? மேனுவலாகவும் டிப்ளாய் பண்ணலாம். எந்த விதமானாலும் டிப்ளாய் பண்ணிக்கலாம். கிளஸ்டர் கொண்டு வந்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா KubeSpray, KOps இருக்கு. KubeSpray என்னங்க? KubeSpray is a collection of Ansible playbooks that are used to deploy production grade clusters on both bare metal and the cloud. Bare metal என்னது? On premises and as well as cloud. Predefined என்ன பண்ணிருக்கோம்? As per configuration wise. Ansible playbooks predefined கொடுத்துருவோம். அந்த playbooksல நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன மாதிரி கான்ஃபிகரேஷன் வேணும்னு சொல்லிட்டு அந்த playbooks ரன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக் ஆயிடும். உங்களுக்கு மாஸ்டர் நோட்ல என்னென்ன வேணும், ஒர்க் நோட் என்ன வேணும்னு சொல்லிட்டு நம்மளால டிஃபைன் பண்ணிக்க முடியும். இது போத் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஆன் பிரம்லயும் கொண்டு வர முடியும். அதே மாதிரி உங்களால கிளவுட் பிரமிசஸ்லயும் கொண்டு வர முடியும். இது KubeSpray. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா KOps. நம்ம யூஸ் பண்ற மெத்தட் என்ன கேட்டீங்கன்னா KOps. KOps அப்படின்ற ஒரு டூல், இது ஒரு பேக்கேஜ். இது யார் டெவலப் பண்ணாங்க? Terraform டெவலப் பண்ணாங்க. யார் டெவலப் பண்ணாங்கன்னா Terraform டெவலப் பண்ணாங்க. KOps will not only manage the cluster lifecycle, but it also provision the necessary cloud infrastructure. புரியுதா? அப்போ இதுக்குள்ள நடக்கிற வேலை மட்டும்தான் KOps பார்க்க போறது கிடையாது. இது மிஷின், இது கிளஸ்டருக்குள்ள எத்தனை ஒர்க்கர் நோடு வேணும், எத்தனை மாஸ்டர் நோடு வேணும், அதுக்கு எப்படி லோட் பேலன்சிங் பண்றது, எப்படி ஆட்டோ ஸ்கேலிங் பண்றது, எல்லாமே இவரே பார்த்துப்பாருன்னு சொல்ல வரோம். அதனால நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ண போறோம். புரியுதா? அப்போ நான் இந்த கிளையண்ட் மிஷின்ல கியூப்சிட்ல இருந்து இன்னைக்கு எதுக்காக உள்ள கிளஸ்டருக்குள்ள நடக்கிற வேலைகள் எல்லாமே என்ன பண்ணும்? கியூப்சிட்ல ஆக்ட் பண்ண போகுது. எனக்கு என்ன பாட் வேணும், என்ன கண்டெய்னர்ஸ் வேணும், என்ன பாட் டெலிட் பண்ணணும், கிரியேட் பண்ணணுமா, நேம் ஸ்பேஸ் வேணுமா, ரெப்ளிகா செட் வேணுமா, டிமோன் செட் வேணுமா, டைம்ஸ் வேணுமா, டாலரேஷன் வேணுமா, எல்லாமே என்ன பண்ண போறேன்னா கியூப்சிட்ல பண்ண போறாரு. KOps என்ன பண்ண போறாரு? எத்தனை மாஸ்டர் நோடு வேணும், எத்தனை ஒர்க்கர் நோடு வேணும், அதுக்கு என்ன லோட் பேலன்சிங் போடுறது, ஓகேங்களா? அந்த கிளஸ்டர் கிரியேட் பண்றது எல்லாமே. அப்போ இந்த மிஷினுக்குள்ள என்ன இருக்கணும்னா ப்ரீடிஃபைன்டா கிளைண்ட் மிஷினுக்குள்ள ஒரு கியூப் என்ன பண்ணுவாருன்னா KOps பேக்கேஜ் கொண்டு வந்திருப்பாரு. KubeSpray பேக்கேஜ் என்ன பண்ணிருப்பாரு? கொண்டு வந்திருப்பாரு. KOps மேனேஜ் யுவர் Kubernetes cluster, KubeSpray மேனேஜ் யுவர் கிளஸ்டர் காம்பனன்ட்ஸ் எல்லாமே KubeSpray மேனேஜ் பண்ண போறாரு சொல்லலாம். அப்ப நம்ம யூஸ் பண்ண போற மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா KOps மெத்தட் தான். ஏன்னா KOps மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெசசரி கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி கொடுத்துருன்னு சொல்ல வரேன். புரியுதுங்களா? புரியுதா? அந்த கிளஸ்டருக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்? ஆட்டோமேட்டிக்கா நம்ம ப்ரீடிஃபைன்டா Terraform பார்த்தோம் இல்ல, Terraform ஸ்கிரிப்ட் எழுதி ரன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் கிரியேட் ஆகுது இல்ல, அந்த மாதிரி KOps டூலும் என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன பண்ணணும்? ப்ரீடிஃபைன்டா YAML ஃபைல்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்மளுக்கு என்னென்ன ஃபைல்ஸ், என்னென்ன மாஸ் நோட் வேணும், என்ன ஒர்க் நோடு, அந்த பேக்கெண்ட்ல Terraform தான் என்ன பண்ணிட்டு இருக்கு, KOps. நம்ம KOps பேக்கேஜ் நம்ம வந்து என்ன பண்ணணும்? கிளையண்ட் மிஷின்குள்ள இன்ஸ்டால் பண்ணி வைக்கணும்னு சொல்ல வரோம். அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? Kubernetes cluster நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டிப்ளாய் பண்ணிக்கலாம் அப்படி சொல்ல வரும். அப்ப நம்ம யூஸ் பண்ண போற மெத்தட் KOps மெத்தட். இதுல என்ன இருக்கு? KubeSpray இருக்கு, as well as KOps இருக்கு. அதுவும் தான் நிறைய இருக்கு. உங்களுக்கு RKE, Charmed Kubernetes, KubeSphere, Kubermatic சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கு. புரியுதுங்களா? அதே மாதிரி Kubernetes மேனேஜ் கிளஸ்டர்ஸ் என்னது? Magnum, EKS, அதாவது EC2 மிஷினுக்குள்ள போயிட்டு நம்ம என்ன பண்றோம்? என்ன OS வேணும், லான்ச் கொடுத்தா என்ன OS வேணும், நேம் வைக்கணும்ல,
அந்த மாதிரி EKSன்றது AWS own cluster. AWS இருக்கக்கூடிய ஒரு கிளஸ்டர் சொல்ல வரேன். EKS stand for Elastic Kubernetes Service, Amazon solution to provide managed Kubernetes cluster. அதுவே நமக்கு என்ன பண்ணும், பட்டன் கிளிக்ல API மூலமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், Kubernetes cluster நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் ரன் பண்ணணும். உங்களுக்கு முதல் டாஸ்க் சொல்லி கேட்டீங்கன்னா EKS cluster எப்படி டிப்ளாய் பண்றது, நம்ம இது எப்ப கொடுக்குறோம்னா, இப்ப வேணா நம்ம அடுத்த கிளாஸ்ல KOPS கிளாஸ் கிரியேட் பண்ணுவோமா, அந்த அடுத்த கிளாஸ் நீங்க போன பிறகு EKS cluster எப்படி நம்ம லான்ச் பண்றது சொல்லி என்ன பண்ணுங்க, தயவு செஞ்சு டாஸ்க் எடுத்து பாருங்க. ஏன்னா EKS clusterக்குள்ள have you installed, have you brought up your EKS cluster in your project, இல்ல அப்படி கேக்குறாங்க. புரியுதுங்களா? சோ அதை நீங்க தயவு செஞ்சு பண்ண பாருங்கன்னு சொல்ல வரேன். இது மேனேஜ் கிளஸ்டர்ஸ். Kubernetes the ஹார்ட்வேர்னா ஒண்ணுமே கிடையாது. ஃப்ரம் தி ஸ்டார்ட்ல இருந்து API சர்வர் கொண்டு வரணும், ஷெட்யூலர் கொண்டு வரணும், ETCD கொண்டு எல்லாமே மேனுவல் செட்டப் தான். எல்லாமே டாப் டு எண்ட். மிஷன்ஸ் லான்ச் பண்றது, மிஷனுக்குள்ள என்ன ஸ்பெசிஃபிகேஷன் வேணும், மிஷனுக்குள்ள இந்த மிஷனுக்குள்ள இது மாஸ்டர் டிஃபைன் பண்றது நம்ம வேலை தான். அந்த மாஸ்டருக்குள்ள API சர்வர் கொண்டு வர்றது, ஷெட்யூலர் கொண்டு வர்றது, கண்ட்ரோல் மேனேஜர், இது எல்லாமே நம்ம கொண்டு வரணும். அதாவது ஒர்க்கர் நோடுக்குள்ள கியூப்லெட், கியூப் ப்ராக்ஸி எல்லாமே என்ன பண்ணும், மேனுவலா பண்ணி ஆகணும். இதுதான் Kubernetes தி ஹார்ட்வேர் ஃப்ரம் தி ஸ்கிராச்ல இருந்து பண்றது. இதெல்லாம் ரொம்ப பெரிய ப்ராசஸ், ரொம்ப பெரிய ப்ராசஸ். ஓகேங்களா? நம்ம பண்ண போறது KOPS மெத்தட். Kubernetes வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி, இது வந்து தேர்ட் பார்ட்டி வெப்சைட். இது தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல இந்த மாதிரி காட்டுறேன். இது நான் உங்களுக்கு என்ன பண்றேன், சாட்லயும் போடுறேன். டைம் இஸ் தேர்னா நீங்க என்ன பண்ணுங்க, மேக் அ லுக் டு இட். ஓகேங்களா? அவனோட Kubernetes அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா அபிஷியல் டாக்குமெண்டேஷன் இருக்கா, அவன் அபிஷியல் டாக்குமெண்ட் போலாம், டாக்குமெண்டேஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கெட்டிங் ஸ்டார்டட்ல ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட், இன்ஸ்டாலிங் Kubernetes டிப்ளாய்மென்ட் டூல்ஸ் இருக்கா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா bootstrapping with bootstrapping KubeADM ஆப்ஷன் என்ன ப்ரோமோட் பண்றான், KubeADM ப்ரோமோட் பண்றான். நெக்ஸ்ட் என்ன பண்றான், இன்ஸ்டாலிங் Kubernetes with KOPS இருக்கா, அதே மாதிரி இன்ஸ்டாலிங் Kubernetes with Kubespray. அவனே என்ன பண்றான், அபிஷியலாவே இந்த 3 மெத்தட்ஸ் தான் என்ன பண்றான், அவனே நம்மளுக்கு ப்ரோமோட் பண்றான்னு சொல்ல வரேன். இது Kubernetes உடைய அபிஷியல் டாக்குமெண்டேஷன். Kubernetes உடைய அபிஷியல் டாக்குமெண்டேஷன். புரியுதா? அப்ப நம்ம யூஸ் பண்ற மெத்தட் என்ன கேட்டீங்கன்னா KOPS மெத்தட் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், Kubernetes cluster நம்ம டிப்ளாய் பண்ண போறோம் இன் நெக்ஸ்ட் கிளாஸ் சொல்லுவோம். புரியுதா? ஓகே. சோ இதோட இந்த செஷன் வந்து பாத்தீங்கன்னா ஓவர். சோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பண்ணிடலாம், we will make a look into it. கிளஸ்டர் டிப்ளாய். ஓகே. இன்னைக்கு கம்ப்ளீட்டா தியரி மட்டும் தான் பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பண்ணுவோம், கிளஸ்டர் டிப்ளாய், கிளஸ்டர் கிரியேட் பண்ணி அந்த கிளஸ்டருக்குள்ள என்ன இருக்க போகுதுன்னு சொல்லி நம்ம வந்து சரியா? ஓகே, டன் கைஸ். சோ இன்னைக்கு பார்த்த கிளாஸ்ல எனி notes or any clarification online? Any doubts or any clarification, guys? Everyone understood? Okay. Yes. Fine, guys. Fine, guys. Thank you. And have a good day, guys. Bye.